only believe. Now I believe. Now I believe, and all things are possible. Now I believe. Jesus is here. My Jesus is here, and all things are possible. My Jesus is here. Nambidua, nambidua, யாவும் கை கூடிடும். நம்பிடுவாய். நாம் நின்றோன்னமாய் நம்முடைய கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரி சகோதரி. 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும், அதிலே பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமும் 13ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதரித்துக் கொள்வான். ஆமென். அதே போல பழைய ஏற்பாட்டுல 13ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். ஆபிரகாமுடனே இந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களுக்கு தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானாரியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோரோவையும் அழிக்கும் முன்பு சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானின் அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராய் கூடாரம் போட்டான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு கர்த்தாவே, இந்த வார்த்தை என்னும் வெளிச்சத்தை சுற்றி நாங்கள் ஐக்கப்பட்டிருக்கிற ராஜா. ஏனென்றால் நாங்கள் வெளிச்சத்தின் ஜனங்களாய் இருக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி எங்களுக்குள்ள இருக்கிற வித்தின் பாகத்தை முதிர்வடை பண்ணுங்க, பலப்படுத்துங்க. அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் கூட கர்த்தாவே நம்முடைய ஆவிக்குரிய வல்லமையினால பலப்படுத்துங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான இருளின் காரியங்களை எடுத்து போடுங்க. இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட உங்களோட கூட நெருங்க உதவட்டும். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்துக்குள்ளாய் கர்த்தாவே எங்களை நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணக்கூடாத எல்லா விசுவாசிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் மனவாட்டியின் ஒரு சிறு பாகமாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளில கூட மையப்படுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கூட ஒரு சின்ன தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். செய்தியுடைய தலைப்பு
தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்பதாக இருக்கிற ரகசியம். ஆமென். A mystery behind the promise of God. Amen. A mystery behind the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் ப்ராமிஸுக்கு பின்பதாக ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை குறித்து அந்த நாள்ல உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க சகோதரன். இந்த நாள்ல நமக்கு மேன்மையான நிறைய விஷயங்களை குறித்து நாம் நிறைய மெட்டீரியல்ஸை குறிச்சும் மேன்மையானக்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனா சில நேரங்களில் அடிப்படையானவற்றை குறித்து நாம் மறந்து விடுகிறோம் சகோதரன் சகோதரி. தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி பிளேஸ் ஆயிருக்குது, அது எப்போ கிரியேட் பண்ணும், ஒர்க் பண்ணுன்றதை குறித்து நம்ம என்ன பண்றோம், மறந்து போகிறோம். அதனாலதான் தேவனிடத்திலிருந்து சில நேரங்கள்ல சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது சகோதரன் சகோதரி. ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை கவனிக்கிறீங்களா? தேவனுடைய நம்ம அநேக காரியங்களை மேன்மையான விஷயங்களையும் ரகசியங்களும் ஆழமான விஷயங்களை பார்த்தாலுமே சில நேரங்கள்ல நம்ம வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்கிற நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்களில் சில காரியங்களை குறித்தும் நம் சிறிது தவறுகளை செய்கிறதுனால சிறிதாக என்ன பண்றோம், மிஸ் பண்றதுனால என்ன பண்றோம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பதாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றோம், பிளெஸிங்ஸ தவறி போகிறோம். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்கும் பிளெஸிங்கும் செட்டல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அந்த மிஸ்ட்ரியை கரெக்டா யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் அந்த பிளெஸிங்ஸா மாறும். அல்லேலூயா. நம்ம யாரோட வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் we are seeds of Abraham. அப்ரஹாமுடைய ராஜரீக ராயல் சீட் ஆஃப் அப்ரஹாம். அப்ரஹாமுடைய ராஜரீக சந்ததியாய் வித்துகளாய் இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ரஹாமுடைய என்னங்க அந்த ராஜரீக சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறது மூலமா நீங்கள் அப்ரஹாமுக்கு என்னவா இருக்கிறீங்க, ராயல் சீடா ராஜரீக வித்தா இருக்கிறீங்க, சந்ததியா இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? we are ராயல் சீட்ஸ் ஆஃப் அப்ரஹாம். அப்ரஹாமுடைய எந்த அப்ரஹாம், இந்த மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு அப்ரஹாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் பிரன்ஹாமா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள தேவன் கொடுத்த எல்லா ப்ராமிசஸ்க்கும் யாருங்க சுதந்திரவாளிகள்? நம்ம. அவருக்குள்ள வேர்டு இருந்துச்சு. அந்த வேர்டு தான் அந்த என்னங்க ராயல் சீடா, அந்த ராஜரீக சந்ததியா இருந்துச்சு. நாம் வித்துக்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த ராஜரீக சந்ததி. விசுவாசிக்கிறீங்களா? எனவே நமக்கு இந்த நேரத்துல ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ரஹாமுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. அப்ரஹாமுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டுச்சு? தேவன் என்னங்க obey the God's order. தேவனுடைய அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும்படிக்கு அப்ரஹாமுக்கு தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கும்போது வந்துச்சுன்னா பாபிலோன்ல இருக்கும்போது வந்துச்சு. பாபிலோனை விட்டு வெளியே வான்ற சத்தம் தான் அப்ரஹாமுக்கு நோக்கி சொல்லப்பட்டுச்சு. ஆமென். இன்னைக்கு கூட தேவனுடைய வித்துக்களா இருக்கிறவங்க நம்ம சேமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆமென். அப்ரஹாமை போல என்ன இருக்கிறோம், அப்ரஹாம் சேமுடைய சந்ததியா இருந்து அப்ரஹாம் ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ்ல ஒரு சத்தமா இருந்துச்சு. அந்த சத்தம், நீ என் ஜனங்களே அவளுக்கு நேரிடும் வாதைகளுக்கு நீ உடன்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கன்ற சத்தம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸ்தாபனங்கள்ல இருந்து எப்படி அந்த முதல் சயின்டிபிகேஷன் மெசேஜ் அந்த மார்ட்டின் லூதர்ல இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டுச்சு, என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு டினாமினேஷன் அப்படின்னு இருந்தோம், உலகத்துல இருந்தோம், உலக காரியங்கள் இருந்தோம், வெளியே வாருங்கள் அப்படின்ற ஒரு சத்தம் இந்த உலக பாபிலோன்ல இருக்கிற தேவனுடைய வித்துக்கள், அதாவது அப்ரஹாமுடைய சந்ததிக்கு ஒரு அறைக்குள்ளாக விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாமளும் கூட உலகத்துல எப்படி இருக்கிறோங்க, உலகம்ன்றது ஒரு கயாஸ், ஒரு குழப்பமான எந்த சூழ்நிலைகளும் பாவமான சூழ்நிலைகளா இருக்குது இல்லைங்களா? ரெவலேஷன் 17ஆம் அதிகாரம் சொல்லுது, பூமியில் உள்ள சகலவித அருவருப்புகளுக்கும் சகலவிதமான எல்லா அவிசுவாசத்தின் தன்மைகளுக்கும் வேசிகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில எழுந்தது. வெறும் அது சர்ச்சை மட்டும் குறிக்கிறது கிடையாது. ஆமென். வெறும் சபையை மட்டும் குறிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் காரியமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஹாலிவுட் எல்லா விதமான அந்த சினிமா காரியங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் காரியங்களா இருக்கட்டும், உலக பொருள்களா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், எல்லா விதமான சொசைட்டியா இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களுக்கும் தாய் என்னும் நாமம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, எங்க புறப்பட்டு வந்துச்சுன்னு சொன்னா அந்த மிஸ்ட்ரி பாபிலோனு பின்பதாக தான் இருந்துச்சு. அதுதான் என்னங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்த உலகத்துல இருக்கிற அந்த கயாஸ்க்கும் இந்த குழப்பத்துக்கும் இந்த மரணத்துக்கும் வேதனைக்கும் காரணமா இருக்கு. ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா? இப்போ தேவன் ஒரு நாள்ல என்ன பண்ணிருக்காரு? இந்த நாள்ல ஒரு நாள்ல ஆபிரகாமை எப்படி பாபிலோன்ல விட்டு என்ன பண்ண சொன்னாருங்க? வெளியே வா, நீ கோ வெஸ்ட்னு சொன்னார். மேற்கு சைடு போ, மேற்கு நோக்கி போன்னு சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஆபிரகாம் மேனம் இருக்கிறார், அவரை கூட ஒரு சத்தம் சொல்லப்பட்டுச்சு, நீ கூட எங்க போ சொன்னாரு? மேற்கு நோக்கி போன்னு சொன்னாரு. பாபிலோன்ல மேற்கு நோக்கி நீங்க போனீங்க சொன்னா அங்க நீங்க எதை கண்டடையலாம்? பாலஸ்தீனத்தை கண்டடையலாம் இல்லைங்களா? எருசலேமை, இஸ்ரேலை கண்டடையலாம் இல்லைங்களா? பிராமிஸ் லேண்ட கண்டடையலாம். அந்த இடத்துல மெல்கிசேதேக்கை பார்க்கலாம், அங்க மம்ரே பூமியில தேவன் இறங்கி வர்றதை பார்க்கலாம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அதே போலதான் நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? நான் சொல்ற தேசத்துக்கு வா அப்படின்னா அது சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ என்னங்க live the all உலகத்தை எல்லா காரியத்தையும், உன் தகப்பன் வீட்டையும் தாயையும் சொந்த பந்தத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நீ வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணு? விட்டு வா. ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடைய வித்தா இருக்கிறாய். இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களை விட்டு நீ பிரிந்து வரணும்ன்றதுதான் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தமா இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, நீ எல்லாத்த விட்டு பிரிந்து வான்னு சொல்றாரு. நீங்க சொல்றாரா இல்லீங்களா? அப்ப தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு 7-fold blessings கொடுத்திருக்கிறாரு இல்லீங்களா? நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாட்சிங் சொன்னா அந்த 12ஆம் அதிகாரத்துல தேவன் அங்க 7-fold blessings கொடுக்கிறாரு. அந்த 7-fold blessing அதான் ப்ராமிஸா இருக்குது. அந்த ப்ராமிஸ் எதுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அந்த மிஸ்ட்ரியை குறிச்சு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மிஸ்ட்ரி எப்படி ஆபிரகாமுக்கு ஒர்க் பண்ணுச்சு, அந்த மிஸ்ட்ரியை ஆபிரகாம் கண்டறிஞ்சு அதை ஃபாலோ பண்ணும்போது தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை ப்ராமிஸ புடிச்சிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது அது எப்படி அவர் பெற்றுக்கொண்டாரோ அதே போலதான் இன்னைக்கு ஆபிரகாம் வித்துக்களா இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? அந்த ப்ராமிஸுக்கு பின்புதான் இருக்கிற மிஸ்டேக் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அந்த பிளெஸிங்க தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிஸ் என்ன மாத்த முடியும்? நம்மளால என்ன மாற்றிக்கொள்ள முடியும்? பிளெஸிங் ஆசீர்வாதமா, வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ள முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற பேசிக்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கிறீங்களா? வார்த்தையோட கூட இருக்கிறீங்களா சகோதர சகோதரி? ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியங்கள் இல்லைங்களா இன்னைக்கு? ஏன் சில விஷயங்களை நம்ம கொடுக்கப்பட்ட மார்க் 16 இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை நம்மளால மாம்ச பலவீனமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நோயை, வியாதி, மற்ற எந்த காரியங்களா இருக்கட்டும் நம்மளால மேற்கொள்ள முடியல, அது வாக்குத்தத்தங்களா தேவன் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். யாருங்க விசுவாசி? தேவனுடைய விசுவாசின்னும் போது தேவனுடைய விசுவாசத்தை பெற்றவன் அர்த்தம்ன்றார் தீர்க்கதரிசி. ஆமென். விசுவாசினா யாருங்க? பிலீவர் அப்படின்னு சொன்னா தேவனுடைய விசுவாசத்தை பெற்றவன் அப்படின்றார் இல்லைங்களா? நம்ம பைபிள்ல பாக்குறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் இல்லைங்களா? ஜெனசிஸ் 15:66. ஆமென். ஆதியாகமம் 15:6 சொல்லுது, முதல்ல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நம்ம ஃபெய்த்தை குறிச்சு அநேக விஷயங்கள் பேசி இருக்கிறோம். ஃபெய்த் என்னன்றதை குறிச்சு நாம பேச வரல. பட் என்ன விஷயம் சொன்னா, இங்க விசுவாசிகளா இருக்கிற நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறாரு. மார்க் 16 ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். அந்த குமாரன் என்னென்னலாம் செஞ்சாரோ அதுக்கு இன்னைக்கு மனவாட்டி இல்லைங்களா? அந்த குமாரனுடைய மனவாட்டி செய்வா அப்படின்றத ப்ராமிஸா தேவன் கொடுத்திருக்கும் போது இந்த நேரத்துல அதுல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஃபெயிலியர்ஸ்க்கான ரீசன் என்ன? அதான் அந்த பாயிண்ட் நம்ம இந்த நாள்ல மிஸ்ட்ரியை பிடிச்சோன்னு சொன்னா, நம்ம அதை நோக்கி டிராவல் பண்ணன்னு சொன்னா, குமாரன் என்ன செஞ்சாரோ, நமது மனவாளன் என்ன செஞ்சாரோ, பூமியில இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு மனவாட்டி மூலமா தேவன் செய்வதாக வாக்குரைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அநேக சர்ச்சுக்கு வரலாம், இல்ல செய்திகளை வாசிக்கலாம், இல்ல வேதங்களை வாசிக்கலாம், இல்ல அநேகருடைய செய்திகளை கேட்கலாம், அனைத்து ஜெபம் பண்ணலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். இதுல எல்லாம் அந்த மிஸ்ட்ரி கிடையாது. மிஸ்ட்ரி வேற ஒரு விஷயத்துல இருக்குது. அதனாலதான் இனி அதை உங்களுக்கு திறந்து காண்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சகோதரி. தீர்க்கதரிசி செய்தியில இருந்து அந்த பாகத்தை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டும் போது அது ரொம்ப சின்ன காரியம் தான். ஆனா அந்த ரொம்ப சின்ன காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல மிஸ் பண்றோம். பிசாசு ஏமாற்ற விஷயமும் அதுதான் நம்ம லைஃப்ல. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அநேக வெளிப்பாடுகளை கேட்கிறோம். எஸ், கரெக்ட். அது ஒரு ஸ்டெப் ஆஃப் த என்ன வெளிப்பாட்டுக்கு போற வழி, வெளிப்பாட்டுக்கு அந்த பிளெஸிங்ஸ், அந்த ப்ராமிசஸ் பிளெஸிங்கா மாத்துறதுக்கான வழி. எஸ், என்ன இருக்குது? ரெவலேஷனா இருக்குது. எஸ், உண்மை. இந்த காரியங்கள்லாம் உண்மைதான். நம்ம சர்ச்சுக்கு போறோம், இல்ல நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, வர்ஷிப் பண்றீங்க, பாடலை பாடுறீங்க இல்லைங்களா, செய்திகளை கேட்கறீங்க, இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இருந்தும் இன்னும் நம்ம மிஸ் பண்ற ஒரு காரியம் இங்க இருக்குது. அதான் அந்த மிஸ்ட்ரி தான் நம்மளோட கூட இதனால பகிர்ந்து கொள்ள சகோதரி. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தேவன் ஒரு வார்த்தை உரைக்கிறார். தேவன் ஒரு வார்த்தை உரைக்கிறார். அந்த வார்த்தை அது வாக்குத்தத்தமா ப்ராமிஸா இருக்குது. வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்லி தேவன் சொல்றார். ஆமென். வெளிச்சம்
உண்டாக கடவுதுன்னு தேவன் சொல்றார். அந்த வெளிச்சம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வெளிச்சம் உண்டாகும் போது அங்க ஏதோ ஒரு காரியம் வெளிச்சத்திலிருந்து அந்த ஸ்பேஸ்ல இருந்து போக வேண்டியதா இருக்குது. ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஸ்பேஸ் பண்றோம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு வெற்றிடம் பிளைன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல தேவன் ஸ்போக்கன் வேர்ட சொல்றாரு, வெளிச்சம் உண்டாகிறதுன்ற அந்த வாக்குத்தத்தை உரைக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதல் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அது வெளிச்சமா மாறும்போது அந்த இடத்துல இருக்கிற இருளை அழுத்தி தள்ளுதுன்றார் தீர்க்கதரிசி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதுபோல தேவன் ஒரு வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில உரைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம இருள் மீன்ஸ் அவிசுவாசம், அன்பிலீஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? அவிசுவாசமான காரியங்கள் அது எப்போ டோட்டலா செப்பரேட் ஆகுதோ அது வரைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவா மாறாதுன்னு சொன்னா, ஒரு பொருளா, ஒரு மெட்டீரியலா, ஒரு சப்ஸ்டன்ஸா அது மாறாத சகோதரி நம்ம வாழ்க்கையில. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்க மிஸ்டேக் இதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி செய்ய கூட நான் வாட்சி காட்டுறேன் பாருங்க சகோதரி. நல்லா கவனிங்க. பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. பூமியிலே தேவன் பூமியை உபயோகிக்க கருதினான். தேவன் ஏதோ யூஸ் பண்றதுக்கு யோசிச்சாருன்னு சொன்னா இந்த எர்த்தை, இந்த பூமியை உபயோகிக்கிறதுனால, அதே போல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களை என்னையும் தேவன் என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. யூஸ் பண்ணும், உபயோகிக்கணும்னு சொல்லி தேவன் கருதுறாரு. அப்படி கருதணும், அது பூமியை உபயோகிக்கணும்னு சொன்னா ஒரு வேலையை தேவன் செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த இடத்துல வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யணும். அந்த இடத்துல இருக்கிற இருளை என்ன பண்ணுங்க, இருளின் பாகத்தை வெளியே தள்ளாம அந்த பூமியை தேவனால என்ன பண்ண முடியாது, ஒருபோதும் உபயோகிக்க முடியாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை உபயோகப்படுத்தணும், நம்மளை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம், இருள், பழைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள்ன்ற இருள், அந்த காரியங்கள் போகாம தேவனால என்ன பண்ண முடியாது, உபயோகிக்க முடியாத சகோதரி. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, உபயோகிக்க கருதினார், அது முழுவதும் இதுதான் இருந்தது. இப்ப தேவன் உங்களே என்னையும் உபயோகிக்க நினைக்கிறார், யூஸ் பண்ண நினைக்கிறார். ஏன்னா நமக்குள்ள ஏன் பூமியை தேவன் யூஸ் பண்ண நினைக்கிறார்னா, பூமிக்குள்ள சில சீட்ஸ் உள்ள இருக்குது. என்ன இருக்குது? சீட், வித்துக்கள் இருக்குது. தேவனால் முன் குறிக்கப்பட்ட வித்துகள் பூமியில இருக்கு. அதே போல இந்த சரீரம் தான் பூமியா இருக்குது. இந்த சரீரத்தை தேவன் உபயோகிக்கணும்னு சொல்லி எடுக்கிறாருன்னு சொன்னா, ஏன் எடுக்கிறாருன்னா அதுக்குள்ள தேவனால் ப்ரீடெஸ்டினேட்டட், முன் குறிக்கப்பட்ட வித்து இங்க பிளேஸா இருக்கிறதுனால இந்த சரீரத்தை தேவன் கூப்பிடுறாரு, எடுத்துக்கின்னு அப்படியே பயன்படுத்த முடியாது. தேவன் என்ன பண்றாரு, அந்த வித்துக்காக தான் அந்த பூமியை செலக்ட் பண்ணி என்ன பண்றாருங்க, வெளில எடுக்கிறார் சகோதரி. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கவனிங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, அது முழுவதும் இருளா இருந்தது. அப்போ எப்படி இருளா இருந்துச்சு, எப்படி இருளா இருக்கிறோம் நம்ம சொன்னா, நம்ம ஆதாம் ஏவாளின் மூலமா நம்முடைய மாம்சம் இருளா இருக்குது. இருள் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, பாவத்துக்கும் மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. இந்த சரீரம் மரிக்க வேண்டியது, பாவத்தினால் மரிக்க வேண்டியது இருளின் பாகத்துக்குள்ள இருக்குது இல்லைங்களா? அந்த சரீரம் எப்படி இருக்குதுங்க, இருளா இருக்குது. ஆனா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவுக்குள்ள தேவனுடைய வித்து என்ன இருக்குதுங்க, பிளேஸா இருக்குது. எப்ப தேவன் போட்டார், உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸா, தேவனுடைய தன்மைகளா இருக்கிறோம். அதை இந்த பூமியில இந்த சரீரத்துக்குள்ள தேவன் வச்சிருந்தார். ஆமென். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தேவன் இந்த வித்தை, இந்த பூமி, அந்த சரீரத்தை என்ன பண்றாரு, உபயோகிக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. ஏன்னா உபயோகிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, இந்த சரீரத்துக்குள்ள, இந்த பூமிக்குள்ள ஒரு வித்து இருக்குது. அந்த வித்து என்ன பண்ணுது சொன்னா, தேவனுடைய ஆட்ரிபியூட்டை வெளிப்படுத்துறது, தேவனுடைய சிந்தையின் பாகமா இருக்குது. அந்த சிந்தையின் பாகத்தை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை என்ன பண்றாரு, இருளை என்ன பண்றாருங்க, பிரிக்கிறார். அப்போ தேவன் எப்போதுமே, God loves the separation, தேவன் எப்போதுமே செப்பரேஷனை விரும்புறார். செப்பரேஷன் இல்லாம தேவனால் எந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய தாட்டை என்ன பண்ண முடியாதுங்க, நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய ப்ராமிஸ் என்ன பண்ணது, நிறைவேறாத சகோதரி. எல்லா இடத்துலயும் அந்த செப்பரேஷனா இருந்துச்சு. செப்பரேஷன் இஸ் த mystery behind the God's promise. தேவனுடைய ப்ராமிஸ்க்கு பின்பதாக இருக்கிற அந்த மிஸ்ட்ரி என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அது செப்பரேஷனா இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த செப்பரேஷன் தான் என்ன பண்ணுதுங்க, தேவனுடைய ப்ராமிஸை நிறைவேற்றத்துக்குள்ளாய், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ளாய், அந்த ரியாலிட்டி, அந்த ப்ராமிஸ் become the
ப்ராடக்டா சப்ஸ்டன்ஸா மாறத்துக்கு யூஸ் பண்ணுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க என்ன சொல்ற தீர்க்கதரிசி, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற தேவன் உரைத்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார். அன்று முதல் அவர் அதை செய்து கொண்டு வருகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தல். தேவன் எப்ப அந்த பூமியில ஆதியில பூமியை உபயோகிக்க நினைச்சாரோ அப்படின்னா என்னங்க டைப் ஆஃப் த God's people, தேவனுடைய ஜனங்களுக்கு அது அடையாளமா, அந்த செயல் அடையாளமா இருக்குது. எப்ப தேவன் ஆதியில வெளிச்சத்தை பிரிச்சு தன்னுடைய பூமியை உபயோகிக்க நினைச்சாரோ அதே போல அன்னைக்கு இருந்த தேவன் எப்போதுமே அதை அந்த பிரிவினை என்றதை செஞ்சுட்டே வராரு. எப்பொழுதுமே தேவன் ஒரு கூடுகைக்கான ஒரு இணைப்புக்கான விஷயத்தை செய்யறதே கிடையாது. இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து தம்முடைய வயலை, தம்முடைய ஆட்ரிபியூட்ஸ, தம்முடைய சீட்ஸ தேவன் பயன்படுத்தணும் விரும்பி அதிலிருந்து உலகத்தின் காரியங்களை, அவிசுவாச மற்ற காரியத்தெல்லாம் பிரிச்சுனே வரார். சகோதர சகோதரி, புரியுதுங்களா உங்களுக்கு? அபிரகாம் தேவனுடைய வித்தா இருந்தாரு. அந்த அபிரகாம் என்ன பண்ணாருங்க, பாபிலோன்ற குழப்பத்துல கேயாஸ்ல அபிரகாம் இருக்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, come out of Babylon ஒரு சவுண்ட் தேவன் கொடுத்தார். ஒரு சவுண்ட், ஒரு ட்ரம்பட் சவுண்ட் வந்துச்சு, ஒரு காஸ்பல் ட்ரம்பட் அபிரகாம் வந்துச்சு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு, கோ வெஸ்ட் சைடுன்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட நமக்கு ஒரு சத்தம் என்னங்க பிரதர் மேனுக்கு சொல்லப்படும் போது, ஏங்க நீ மேற்கு நோக்கி போ அப்படி சொல்லப்பட்டுச்சு. உனக்கு அங்க இருக்குது, உனக்கான ப்ராமிஸ் அங்க இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சா இல்லைங்களா? தீர்க்கதரிசியுடைய ப்ராமிஸ் என்ன? ரெவலேஷன் 10:7 ரெவலேஷன் 7 சீல்ஸ் ஓபன் ஆகுறதா அது ப்ராமிஸ். தீர்க்கதரிசி வாழ்க்கையில செய்ய வேண்டிய தேவன் கொடுத்த ப்ராமிஸ் அதை நிறைவேறணும்னு சொன்னா தீர்க்கதரிசி தன்னை எல்லா காரியத்திலிருந்து பிரித்து கொள்ள வேண்டியதா இருந்தது. தன் சொந்த பந்தங்களை, தன் ஊர்ல இருந்த மற்ற காரியங்கள் வந்து தேவன் செய்ய நினைக்கிற, அவர் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவன் எதெல்லாம் வேணாம்னு சொல்றாரோ அது எல்லா விஷயத்திலிருந்து அவர் பிரிக்க வேண்டியதா இருந்துச்சு, பிரிந்து கொள்ள வேண்டியதா இருந்துச்சு, செப்பரேட் ஆக வேண்டியதா இருந்துச்சு. அந்த செப்பரேட் ஆகாம தேவன் செய்ய நினைக்கிறத அந்த ப்ராமிஸ் பிளஸிங்கா என்ன பண்ண முடியாது, அது மாற முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? யோசிச்சு பாருங்க. வார்த்தையோடு கொடுவாங்க பாருங்க. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை பூமியிலிருந்து தண்ணீரை பிரித்தது. பாருங்க, செகண்ட் செப்பரேஷன். ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் என்ன இருக்குது, அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற டோட்டல் டார்க்னஸ் தேவன் புரிச்சு தள்ளி அந்த இடத்துல எதை வச்சாருங்க, வெளிச்சத்தை வச்சாரு. வெளிச்சமும் இருளும் என்னாச்சுங்க, வெவ்வேறா பிரிஞ்சு இல்லைங்களா? அந்த பகல் பாகம் அங்க வந்துச்சு. பகல் பாகம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, வெளிச்சத்தினால பகல் பாகம் வந்துச்சு. அது என்ன, டார்க்னஸ் டோட்டலா அழுத்தி தள்ளி இருக்குது. இந்த நாட்கள்ல கூட எந்த நாட்கள் இருக்கும், லவோதைக்கிய சபையின் காலத்துடைய டோட்டல் டார்க்னஸ் இருக்குது. இந்த நாட்கள்ல கூட தேவன் திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, வெளிச்சம் உண்டாகிறது, லெட் தேர் பி லைட்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்லி வெளிச்சத்தை போடக்கூடிய மனிதன் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தேவன் வந்து என்ன பண்ணாரு, இந்த நாட்கள்ல வெளிச்சத்தை போடும்போது இன்னைக்கு இருக்கிற லவோதிக்கன் சர்ச் ஏஜ் அந்த டைம்ல இருக்கிற நேரத்துல இருந்து வெளிச்சத்தை இருள டோட்டலா புடிச்சு தள்ளும் போது அதாவது மனவாட்டியுடைய என்னங்க, மனவாட்டியுடைய யுகம் ஸ்டார்ட் இருக்குது. அது ஃபுல் வெளிச்சமா மனவாட்டிக்குள்ள கிறிஸ்து தன்னை முழு வெளிச்சமா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம் இப்போ? வெளிச்சம் உண்டாயிருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை குறிச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். டோட்டல் டார்க்னஸ் இருந்தது. என்ன டார்க்னஸ் வந்து வேரியேஷன்ஸ்ல இருந்துச்சு. ஆனா தேவன் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னார். எப்போங்க, இந்த 7th சர்ச் ஏஜ் வரும்போது அங்க ஒரு சின்ன பிரைட் ஏஜ் இருக்குது. எல்லாமே 7th சர்ச் ஏஜ்க்கு அப்புறம் என்னங்க, ஒரு ஏஜ் நியூ ஏஜ் கிடையாது. ஆனா அந்த ஒரு லாஸ்ட் பார்ட்ல வந்து பிரைட் ஏஜ் இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த நேரத்துல தேவன் தம்முடைய வித்துக்களை பயன்படுத்த நினைக்கிறார், யூஸ் பண்ண நினைக்கிறார், இந்த பூமியை யூஸ் பண்ண நினைக்கிறார், இந்த சரத்தை யூஸ் பண்ண நினைக்கிறார். ஆமென். எந்த சரத்தை? இந்த பூமியை யூஸ் பண்ண நினைக்கிறார். ஏன்னா இந்த பூமிக்குள்ள அவருடைய வித்து, ஆட்ரிபியூட் வித்து இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய வித்துக்களா இருக்கிறீங்களா? மேம் சொல்றாரு, நீங்கள் உலக தோட்டத்தினுடைய தேவனுடைய தன்மைகளா இருந்தீர்கள். ஆமென். தன்மைகளா இல்லாமல் சிந்தையாக முடியாது, சிந்தை இல்லாமல் வார்த்தையா வெளிப்பட முடியாது. ஆமென். தேவனுடைய வார்த்தையில் வெளிப்பட்ட நாம் வெளிப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டா, ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்ம மிஸ் பண்ணக்கூடிய விஷயத்த உங்களோட கூட பேசியிருக்கிறேன் சகோதரனே. அங்கங்க பார்க்காதீங்க, ஆத்மாவுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. எங்க நம்ம மிஸ் பண்றதை சிந்திச்சு பாருங்க. பாருங்க, செகண்ட் செப்பரேஷன், அந்த வாட்டர்ல இருந்து என்னங்க பூமியை செப்பரேட்டா பிரிக்கிறார், வெட்டாந்தரை செப்பரேட்டா பிரிக்கிறாரு. அப்போ தண்ணீர் பூமியிலிருந்து பிறந்தது. அதற்குள் அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு ரீசன். இந்த செப்பரேஷன் ஒரு ரீசன் இருந்துச்சு. ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறின ஒரு செப்பரேஷன்.
அந்த செப்பரேஷனுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த கலப்பு இருக்கும் போது அதெல்லாம் பாவமா இருக்குது, அதான் அவிசுவாசமா இருக்குது, அது இருளா இருக்குது. அந்த இருளோட கூட அந்த கயாசோட கூட உலகத்தோட கூட தேவன் கிரியை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைக்கிறத செய்ய முடியாது. அவர் சிந்தையில இருக்கிற பாகத்தை அவுட்புட்டா வெளியே கொண்டு வர முடியாது. தேவன் அந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசன் அதான். ரீசன் பாருங்க, என்ன ரீசன் பாருங்க. திருப்பி சொல்றாரு, காரணமின்றி தேவன் ஒரு வார்த்தையை உரைக்க மாட்டார். தேவன் காரணம் இல்லாம ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். அவர் உங்களையும் என்னையும் போல, அல்லது முக்கியமாக என்னை போல நான் அநேக மூடத்தனமான காரியங்களை பேசுகிறவன். தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரணத்துடன் பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலம் அவர் ஒன்றை நிறைவேற்றுகிறார். அதான் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற வேறுபாடு. நம் சில நேரங்களில் சில வார்த்தைகளை என்னங்க நம்ம முட்டாள்தனமாகவும் கேலி பேச்சுகளும் கேலித்தனமான காரியங்களையும் பேசுறோம். கேலியான விஷயங்களை கிண்டல் கேலிகளை பேசுறோம், கிண்டல் தனமான காரியங்களை யூஸ் பண்றோம், அவிசுவாசத்தின் தன்மைகளை யூஸ் பண்றோம் இல்லைங்களா, உலகத்தின் காரியங்களை யூஸ் பண்றோம். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றவங்களை துக்கப்படுத்துறமான காரியங்களை நம்ம பேசுறோம், வார்த்தைகளை பேசுறோம். ஆனா தேவன் அமிதமாய் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். தேவன் ஒரு வார்த்தையை வாயில புறப்படுதுன்னு சொன்னா அவர் சிந்தனையின் பின்பக்கத்துல இருக்கிற ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நிறைவேறுதலால்தான் அந்த வார்த்தையை தேவன் உரைப்பாரே தவிர மற்றபடி வீணாய் தேவனுடைய வார்த்தையை தேவன் உரைக்க மாட்டார். நம்ம சில நேரங்களில் பேசுறோமா, வேல்யூபிளான வார்த்தைகளை பேசுறோமா, நம்ம பேசுறோமா, வேல்யூபிள் வார்த்தை பேசுறீங்களா? அநேக நேரங்கள்ல பேசுறீங்களா? அநேக நேரங்களில் நம்மளுடைய பேசுறது கிடையாது. யூஸ் இல்லாத வார்த்தைகளை பேசுறோம். தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. வார்த்தையை குறித்து அந்த முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸ் அவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரணத்துடன் பேசுகிறார். ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு ஒன்றை நிறைவேற்றுகிறார். அது கீழே பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக தருவது என்று கூறி வெளிச்சம் உண்டாகாமல் இருந்தால் அதை தேவன் கூறவில்லை. பாருங்கள், தேவனுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரெண்ட். தேவன் எப்படி அவர் இட்டர்னல் காட், தேவன் எப்படி அவர் ஆம்னிபொட்டன்ட் காட், தேவன் எப்படி அந்த எல்லையற்ற தேவன்றதை இதில் நிரூபிக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேறுதல் தான் தேவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். தேவன் ஆம்னிபொட்டன்ட் காட், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றது என்னங்க நிரூபிக்குது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் கண்டிப்பா. அப்படி சும்மா தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவேறலன்னு சொன்னா அவர் ஆம்னிபொட்டன்ட் சர்வ வல்லமை உள்ளவர் என்றதையும், தேவன் எல்லையற்றவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்றதையும் என்னவங்க அந்த ஆட்ரிபியூட்ஸ், அந்த பவர் அத்தாரிட்டி அவருக்குள்ள இல்லாம போயிடும். ஆமென். கவனிக்கிறீங்களா? பாருங்க, அவர் கூறின வார்த்தை நிரூபிக்கப்பட்டு வெளிச்சம் உண்டாகுது. வார்த்தை வெளிச்சம் அல்ல, ஆனால் வெளிச்சம் தோன்றிய காரணத்தினால் வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றார். இந்த வெளிச்சம், இந்த வார்த்தை ஒரு ரா மெட்டீரியலா இருக்குது. இந்த வார்த்தை வெளிச்சம் கிடையாது. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, அந்த வார்த்தை என்னங்க வெளிச்சத்தை என்னங்க ப்ரொடியூஸ் பண்ணுது, வெளிச்சமா மாறுது. அப்படி அவர் சிந்தையில இருக்கிற ஒரு வார்த்தைகள்லாம் வருது. அந்த வார்த்தைகளுக்கு என்ன கட்டளையிடப்பட்ட அனுப்பப்படுதோ கவனிங்க, என்னென்னலாம் கட்டளையிடப்பட்டு அனுப்பப்படுதோ அதுவாக அந்த வார்த்தை என்ன வருதுங்க மாறுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த வார்த்தைன்றது ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி, தேவன் கையில இருக்கிற ரா மெட்டீரியல் மாதிரி. அவர் என்னவா நினைக்கிறாரோ அதை இந்த வார்த்தையில நிறைவேற்றத்தக்க பொட்டன்ஷியலா அவர் உடையவரா இருக்கிறார். பொட்டன்ஷியல் என்னங்க? வல்லமை, பவர். அந்த வார்த்தையை நிறைவேற்றத்துக்கு ஏற்றுவான பவர் அவருக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையை வெளியே அவரு வாயில புறப்பட்டு வெளியே விட்டாருன்னு சொன்னா சிந்தையில என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தையை நிறைவேற்றத்தக்க வல்லமை அவரிடத்தில் உண்டு. ஆமென். நம்மளால அது முடியாது. ஆமென். ஆனா பிரதமர் என்ன சொல்றாருன்னு சொன்னா சர்வ வல்லமை அப்படின்றத குறித்து சொல்லும் போது மனுஷன் சர்வ வல்லமை உடையவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற. எப்படி சர்வ வல்லமை உள்ளவன்? தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு தன்னை முழுசுமாக அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷன், அவன் சர்வ வல்லமை உள்ள மனுஷனா இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? பாருங்க, திருவதர்சி அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. பாருங்க, இன்று தேவன் ஒரு வாக்குத்தத்தம் செய்து அது உங்களுக்கு உறுதிப்படும் போது அதுவே வெளிச்சமாகும். எது வெளிச்சம்? தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ப்ராமிஸ கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராமிஸ் கொடுத்து அதை நிறைவேற்றத்துக்குள்ள வருது பாருங்க, அதுதான் லைட் என்றார் திருக்கதரிசி.
அப்படின்னா மார்க் 16 தேவன் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் எப்ப என் வாழ்க்கையில நிறைவேறுதோ அதுதான் வெளிச்சமா இருக்குது, வெளிச்சத்தின் பகுதியா இருக்குது. ஆமென். அது நிறைவேற்றத்துக்குள்ள வராத வரைக்கும் அது என்ன இருக்குன்னு சொன்னா அது வெறும் பிராமிஸாவே என்ன ஆயிடுங்க நின்றும். அந்த நிறைவேற்றத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கு சென்டர்ல ஒரு விஷயம் இருக்குது, அதான் செப்பரேஷனா இருக்குது. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சொல்ல விஷயம் புரிஞ்சுங்களா? பாருங்க, அதுவே வெளிச்சமாகும். இந்நாளுக்குரிய வெளிச்சம் இந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தை உறுதிப்படுத்தப்படும் போது. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த நாளுக்கு தேவன் ஒரு வார்த்தை நிறைவேற்றத்துக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லி தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? உங்களை பாடி சேஞ்சிங்க தரப்போறன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைனல் பிராமிஸா இருக்குது இல்லைங்களா? அதான் நாங்க நம்மளுடைய பிராமிஸ். இன்பிட்வீன்ல மார்க் 16 என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரோ, மாம்சத்துல இயேசு என்னவா இருக்கும்போது என்னெல்லாம் அவருக்குள்ள தேவன் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் தன்னுடைய மனவாட்டிக்குள்ள தேவன் செய்வதாக இந்த நாட்கள்ல வாக்குறுத்திருக்கிறார். மனவாட்டிக்குள்ள மனவாள இந்த நேரத்துல வெளிப்பட்டு தன்னை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுத்தை உரைத்திருக்கிறார். அது பிராமிஸ், அது இல்லைங்களா? அந்த பிராமிஸ் நிறைவேற்றத்துக்குள்ள ஆகுது பாருங்க, அதுதான் வெளிச்சமா இருக்குது. இப்ப மனவாட்டி அது வித்து தேவனால கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. இப்ப தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அந்த வார்த்தை உரைக்கும் போது இங்க ஒரு விஷயம் நடக்கணும், அதுதான் என்ன செப்பரேஷன் நடக்கணும். செப்பரேஷன் நடக்காம அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியத்தை செய்ய முடியாது. உறுதிப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியம் என்னன்னு சொன்னா அந்த தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையுடைய நிறைவேறுதல். என்ன சொன்னாரோ, இயேசு என்ன பூமியில செய்வதாக, எப்படியாய் வாழ்வதாக, எப்படியாய் ஜீவிச்சாரோ அந்த ஜீவியம், அந்த காரியங்கள், அதே வல்லமை, அதே ஜீசஸ், அதே மாதிரியான விஷயம், இது எல்லாமே தன்னுடைய மனவாட்டிக்குள்ள அப்படின்னா மெனி மெம்பர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அநேக விசுவாசிகள் அடங்கிய ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள கடைசியா அவர் செய்வதாக வாக்குரைத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், விசுவாசிகளாய் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற நமக்குள்ள தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிருக்காருங்க, பிராமிஸ் பண்ணிருக்கிறார். நமக்கு ஒரு லேண்ட் இருக்குது இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு ஒரு லேண்ட் இருக்குது. நமக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய நியூ பாடியா இருக்குது. நம்மளோட நியூ பாடி தானே. விசுவாசிக்கிறீங்களா? அதை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? இப்ப தேவன் அதான் முழுசா சுதந்திரிக்கிறதுக்கு அதோட இனிஷியல் ஸ்டேஜ் என்ன இருக்குதுன்னா நியூ பர்த்தா இருக்குது. நியூ பர்த்தா இருக்குதா இல்லைங்களா? ஆபிரகாம் பாபிலோன் விட்டு வெளியே வந்து தேசத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனா அந்த சுதந்திர பாகத்தை முழுசா என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல இல்லைங்களா? அப்போ நம்ம வாக்குத்தத்தத்தின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி நியூ பர்த் அப்படின்றது பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட்ன்றது தான் நியூ பர்த்தா இருக்குது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது. அதுதான் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கான அது என்ன இருக்குது, அச்சாரமா, அந்த முத்திரை தான் அச்சாரமா இருக்குது. நல்ல கவனிங்க. இனிஷியல் ஸ்டேஜ் புதிய பிறப்பு. புதிய பிறப்பின் அனுபவம் இல்லாத ஒரு நபர் கூட கிறிஸ்துவின் கிரியைகளை தன்னோட சரங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்ப அப்படி அவங்க என்ன பண்றாங்க, அப்படி வெளிப்படுத்தலன்னு சொன்னா அது வித்தே இல்ல. அது எங்க வருது, பிறப்பில ஏதோ ஒரு என்ன இருக்குது, அங்க ஏதோ ஒரு மாறுபாடு கயாஸ் நடந்திருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த நாட்கள தேவன் என்ன சொல்றாரு, இதே பூமி இங்க தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படிக்கு உரைச்சிருக்கிறார். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை எதை கண்டடையும் சொன்னா ஸ்ட்ரைட்டா தேவனுடைய வித்தை போய் கண்டடையும். அப்ப அந்த கண்டடையும் நிறைவேற்றத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு தேவனுடைய வித்தை அங்க இருக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு சென்டர்ல நிறைவேற்றத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையில ஒரு செப்பரேஷன் இல்லாம என்ன பண்ண முடியாது, தேவன் வார்த்தையை உறுதிப்படுத்த முடியாது. அங்க என்ன ரோல் பிளே ஆகுதுன்னு சொன்னா ஒரு சைடு தேவனுடைய வாக்குத்தத்தமோ, ரெண்டாவது தேவனுடைய வித்தும். ரெண்டு விஷயங்கள் இங்க இம்பார்ட்டன்டா இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்கு சென்டர்ல தான் என்ன இருக்குதுன்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன், செப்பரேஷன் தேவைப்படுறதா இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுன்னு சொன்னா தன்னை ஜீவிக்கும்படிக்கு வித்து ஜீவிக்கணும்னு சொன்னா தான் எதுக்குள்ள இருக்குதோ அந்த பாகத்தை ஒடிச்சுக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு வெளியே வர வேண்டியதா இருக்குது. ஆமா, புரிஞ்சுங்களா இல்லைங்களா? வித்து ஜீவிக்கணும், தனக்குள்ள பலனை கொடுக்கணும்னு சொன்னா அது ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள அடைப்பட்டிருக்குது. ஆமென். ஒரு விதையை எப்பொழுதுமே அது தோலானது இல்லைங்களா, தோலானது என்ன பண்ணுதுங்க, மூடி அடைச்சிருக்குது. வித்து ஜீவிக்கணும்னு சொன்னா தேவன் எப்பொழுதும் என்ன செய்யறான்னு சொன்னா பூமிக்குள்ள வித்து இருக்கும், வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு,
தண்ணீரை அனுப்புவாரு. இது ரெண்டும் போய் என்ன பண்ணுதுன்னு சொன்னா வெளிச்சம் வந்து என்ன பண்ணுது, அந்த வித்து மேல படும்போது அது அடைக்கப்பட்டிருக்கிற எந்த பாகத்திலிருந்தும் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா மேல் நோக்கி வெளிச்சத்தை நோக்கி என்ன பண்ணுதுன்னு சொன்னா மேல வந்து தேவனுடைய வார்த்தையை அதை நிறைவேற்ற வல்லது. அப்ப தேவனுடைய வித்து அல்லாத எதுவுமே எவ்வளவு வெளிச்சம் அடிச்சாலும், எவ்வளவு அது மீது வசனமாகிய தண்ணீர், அந்த பரிசுத்தாவிய தண்ணீர் விழுந்தாலும் என்ன பண்ண முடியாது, அது உயிரடையாது. ஏன்னா வித்தின் பாகம் அந்த நிலத்தின் மீது, நிலம் சொன்ன அந்த சரீரத்துக்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வித்து இல்லாததுனால எவ்வளவு நீங்க டார்ச் லைட் என்றது என்னங்க, இந்த மணி நேரத்துக்கு வெளிச்சம், அது செய்தியா இருக்குது. அது நீங்க என்னதான் அவங்களுக்குள்ள நீங்க போட்டாலுமே அவங்க தேவனுடைய வித்தா இல்லாததுனால அது என்ன பண்ணிடுது, சரீரத்தை தாண்டி இந்த சரீரத்துக்கு மேல யோசிக்க முடியாது அவங்களால. எப்பவுமே அவங்க யோசனை இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்துக்குரியதாவே அப்படின்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை சுற்றியே அது இருக்குது. சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பாருங்க. நம்ம எந்த இடத்துல இதுல இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் பாருங்க. உலக காரியங்களில் நின்றும் உலக கவலைகளில் நின்றும் பிரிந்து வந்த மனவாட்டிக்காக ஸ்திரீக்காக சபைக்காக ஆமென் இயேசு வருகிறார். ஆமென். எதுக்காக இன்னைக்கு அவர் இங்க வந்திருக்கிறார் இப்போ அப்படின்னு சொன்னா, எதுக்காக? உலக காரியத்துல டோட்டலா செப்பரேட் ஆன அந்த மனவாட்டிக்காக. மனவாட்டினா என்ன? அந்த மனவாட்டின்ற அந்த டேர்ம் எதுக்காக உபயோகப்படுத்தப்படுது? இந்த பூமியில அந்த லெவல் வந்து அதாவது உச்ச ரீதியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உறவு முறைகள்ல மனவாளன மனவாட்டியும் என்னவா இருக்குது, அது மேன்மையா இருக்கிறதுனால தேவன் அந்த கிறிஸ்து மனவாளனாவும் சபையானது, அதாவது மெனி மெம்பர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அநேக விசுவாசிகள்லாம் சேரும் போது அவங்களை கனெக்ட் பண்றது தேவனோட வார்த்தையா இருக்குது. இதெல்லாம் சேரும் போது ஒரு சபை, இந்த சபையானது மனவாட்டியாவும் வர்ணிக்கப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தேவன் எதுக்காக வராருன்னு சொன்னா ஒரு கம்ப்ளீட் யூனிட்டா இருக்கிற கம்ப்ளீட் யூனிட் எதனால சர்க்கியூட் பண்ணப்பட்டிருக்கு. சர்க்கியூட்னா என்ன தெரியுங்களா? கரண்ட், இந்த சீரியல் செட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு? சீரியல் லைட்ஸ் எல்லாம், அந்த சீரியல் லைட்ல நீங்க ஒரு பல்பை நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷனை எடுத்தீங்க சொன்னா அதுக்கு பின்பு இருக்கிற எல்லா லைட்ஸ் என்ன ஆகுது, எரியாது. ஏன்னு சொன்னா அந்த சர்க்கியூட் எல்லாத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க ஸ்விட்ச் அங்க போட்ட உடனே அது எல்லா லைட் என்ன பண்ணுதுங்க, அது கொடுக்கப்பட்ட வேலை என்ன பண்ணுது, செய்து. அமேன். புரிஞ்சுங்க உங்களுக்கு? இது மாதிரி தேவன் இந்த நாட்கள் ஒன்றுல இந்த 6 சபை காலங்கள்லாம் என்ன பண்ணுவாருங்க, அது எல்லா பல்ப்ஸையும் விசுவாசிகளை ரெடி பண்ணி 7ஆம் சபை காலம் இப்ப வந்தாச்சு. 7ஆம் சபை காலம் வந்த உடனே இந்த காலத்துடைய பல்ப்ஸ், அதாவது விசுவாசிகளை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு சர்க்கியூட்டை கடைசியில பாய்ச்சும் போது முழு லைட்டை கிறிஸ்துவ ப்ரொடியூஸ் பண்றதை கொண்டு வரா. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ கடைசி ஆட்டுக்காக என்ன பண்றோம், நம்ம போராடிக்கலாம். அந்த கடைசி ஆடுதான் அந்த சீரியல் லைட்ஸ்ல இருக்கிற அந்த கடைசி பல்பா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக, ஒரு டைப்காக நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ தேவன் அந்த மனவாட்டிக்காக கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார். அவள் நாம் வாழும் நவீன உலகத்தினின்று, உலகத்தின் நாகரீகத்திலிருந்து பிரிந்து வந்தவள். அப்படி பிரிஞ்சிருக்கிறீங்களா? உலக காரியத்தை உங்களால வெறுக்க முடியுதா? உலக காரியம் உங்களுடைய மாம்சம், உங்களோட ஆத்மா அதை நேசிக்குதுன்னு சொன்னா உங்களுக்குள்ள தேவோட வித்து இருக்குதா? இல்ல இன்னுமே உங்களுக்குள்ள வித்து இல்லாத வெறும் ஒரு என்னங்க, ஒரு வெட்டாந்தரையா மட்டும் நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். எனக்கே ஒரு நாள் வெளிச்சம் உங்க மேல பட்டுச்சு, பூமி மேல வெளிச்சம் என்ன பண்ணிருக்கு, வெளிச்சம் பட்டிருக்குது. தேவனும் வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்லும் போது வெளிச்சம் பட்டுச்சு. அதுக்கு நடுவுல ஒரு செப்பரேஷன் நடந்துச்சு, இருள் போய் வெளிச்சம் வந்துச்சு. அந்த செகண்ட் செப்பரேஷன் என்ன பண்ணார் தேவன்? தண்ணீரை பிரிச்சார், வெட்டாந்தரை பிரிச்சார். இப்போ வெறும் வெட்டாந்தரை இருக்குது, வெட்டாந்தரைக்குள்ள தரைக்குள்ள வித்துக்கள் இருக்குது. வெளிச்சம் அது மேல படை செய்யும் போது அங்க இருக்கிற வெட்டாந்தரைன்னு சொன்னா பிளைன் லேண்ட், அது கீழே வித்து இருக்குது இல்லைங்களா? அது நம்மளுடைய சரீரங்களா இருக்குது அந்த வெட்டாந்தரைன்றது. அப்ப அதுக்குள்ள வித்துக்களை தேவன் வச்சிருந்தாருன்னு சொன்னா இந்த வெளிச்சமான படை செய்யும் போது, இந்த 7ஆம் சபை காலத்துல வெளிச்சத்தை தேவன் செய்யப்படும் போது, படை செய்யும் போது வித்துக்கள் மேல வரும்போது பூமியை விட்டு அது என்ன செப்பரேட் ஆகுது. தன் ஜீவனை என்ன பூமியை விட்டு என்ன பண்ணுது, மேல் நோக்கி செப்பரேட் ஆகுது, ஸ்பேஸ் நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை என்ன பண்ணுதுங்க, அந்த வித்தானது திருப்புது. அந்த மாதிரியான காரியம் இருக்குதா உங்களுக்குள்ள? நம்மளுடைய தாகம், ஏக்கம் எல்லாமே தேவனுடைய பிராமிஸை நிறைவேற்றுகிறதுல இருக்குதா? கொன்னைக்கு பாருங்க. ஆமென். கவனிங்க. அவள் பிரிந்து தேவனுடன் ஒன்றுபட்டிருக்கிறாள். யாருங்க? அந்த வித்தின் பாகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மனவாட்டி
வித்து உயிர் அடைந்திருந்தா அப்படின்னா புதிய பிறப்பின் அனுபவம் பெற்ற ஒரு நபரா இருந்திருந்தாங்கன்னா அந்த வித்தின் தன்மையை அது வெளிப்படுத்தும். ஆமென். ஒரு செடி ஒரு வித்தின் தன்மையை தான் அந்த செடி என்ன பண்ண வெளிப்படுத்தும். நான் அந்த செடியானது பிறக்குது. எங்கிருந்து பிறக்குது? பூமியை என்னங்க பீத்து கொண்டு வெளியே வருது. பூமியை கீழ்த்து கொண்டு மண்ணை கீழ்த்து கொண்டது உலகத்தை கீழ்த்து கொண்டு என்ன பண்ணுது? வெளியே வருது. எதை நோக்கி? வெளிச்சத்தை நோக்கி வெளியே வருது. ஏன்னா அந்த வித்துக்குள்ள ஒரு தன்மையை வச்சிருக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? ஆல்ரெடி இந்த வித்து தான், இந்த கனி தான் வேணும்னு சொல்லி ஒரு பர்பஸோட தான் பூமி என்ன மனுஷன் அந்த வித்தை என்ன பண்றான்? நடுறான். அதே போல தேவன் இந்த சரீரங்களுக்குள்ள தேவன சிந்தையில ஒரு நோக்கத்தோடு கூட அவர் வித்தை வச்சிருக்கிறார். ஆத்மாவுல அவர் பர்பஸ் இருக்குது. அதுக்கு ஒரு வித்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை தேவன் நிறைவேற்றும்படிக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்போது வித்து உயிர் அடைந்திருந்தே இருந்துச்சுன்னா அப்படின்னா அதான் புதிய பிறப்பின் அனுபவத்தை வந்துருச்சுன்னு சொன்னா இனிமேல் அந்த வித்தை பூமியோடு வைக்க முடியாது. அதனுடைய நோக்கெல்லாம் என்னவா இருக்குன்னு சொன்னா பூமி காற்றோ புயலோ மழையோ எது வேணாலும் அதை பிரஸ் பண்ணி அழுத்தி தள்ளாலுமே கூட வித்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். வெளிச்சத்தை நோக்கி மலையை நோக்கி, அதாவது பரிசுத்த ஆவியையும் தேவனுடைய வார்த்தையும் வெளிப்பட்ட இந்த மணி வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க தன்னுடைய கனியை அந்த வித்து என்ன பர்பஸ்க்காக அங்க போடப்பட்டுச்சோ அந்த பர்பஸை என்ன பண்ணுங்க நிறைவேற்றும். அது செப்பரேட் பண்ணி ஜீவனை வெளிப்படுத்தும்படிக்கு கொண்டு வரப்படுகிறது. அவள் பிரிந்து இதோட உலகத்திலிருந்து பிரிந்து தேவனுடன், அப்படின்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தையுடன் ஒன்றுபட்டிருக்கிறாள். தேவன் என்பது வார்த்தையே. எப்படியும் கணவன் மனையும் ஒன்றாய் இருக்கிறாரோ அப்படியே மனவாட்டியும் வார்த்தையும் ஒன்றாகி விடுகின்றனர். வார்த்தை மனவாட்டியின் மூலம் ஜீவிக்கிறது. அதுதான் அவருடைய நற்சாட்சி பத்திரம். பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை ஜீவிக்கணும் அப்படின்னா ஜீவிக்கிறதுன்னா என்னங்க? கிரியைக்குள்ள வர்றது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னா தேவன் சொன்னாருன்னு சொன்னா வெளிச்சம் உண்டாகலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சா இல்லைங்களா? ஜீவன்றது எதுக்கு டைப் பண்றான்னு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்லி தேவன் சொன்னாருன்னு சொன்னா அது உரைக்கப்பட்ட வார்த்தை. அது வெளிச்சம் உண்டாகிறதுக்கு எதுவான பொட்டன்ஷியல் தேவன்ட்டையும் இருக்குது, அந்த வல்லமையும் இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம காணாம இருக்கிறது அந்த வல்லமை. இப்போ அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டு பண்ணலன்னு சொன்னா அந்த வார்த்தை ஜீவனற்ற வார்த்தை. அதே போல தேவன் இன்னைக்கு அந்த ஜீவிக்க செய்யறதுக்கு எதுவான வல்லமை வைத்திருக்கிறார், இல்லைங்களா? அதே போல தேவன் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னோட வார்த்தையை ஜீவிக்க செய்யறதுக்கு தான் அந்த வித்துக்களை வச்சிருக்கிறார், தன்னோட மனவாட்டியை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை தன் மனவாட்டிக்குள்ளிருந்து ஜீவிக்க செய்யறாராம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வார்த்தை மனவாட்டியின் மூலம் ஜீவிக்கிறது. ஜீவிக்குதா பாருங்க. தேவனுடைய வார்த்தை எதை சார்ந்து இருக்குது பாருங்க. தேவனுடைய வார்த்தை எதை சார்ந்து இருக்குது? மனவாட்டிய வித்த சார்ந்து இருக்குது, கம்ப்ளீட் யூனிட்ட சார்ந்து இருக்குது. அது ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு பூமியில அந்த வித்துக்களா இருக்கிற நம்ம தான் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். புரிஞ்சா இல்லைங்களா? நீங்க உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குது, அது யாருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வெறும் வெட்டான் தரையா மட்டும் தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ள தேவன் வித்து இல்ல, உங்களுக்குள்ள மறுபிறப்பின் அனுபவம் இல்ல. நீங்க எப்ப பூமியை விட்டு செப்பரேட் ஆகுறீங்களோ அது என்னவா இருக்குதோ, நம்ம மத்தேயுல 19ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல தகப்பனையாவது தாயாவது சகோதரியாவது உலகத்தின் காரியங்களாவது கவலையாவது அதாவது எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் அவிசுவாசம் சொல்றதோ அதை எல்லாத்தையும் விட்டு செப்பரேட் பண்ணாமல் இருக்கிற ஒழிய நீங்க தேவனுடைய வித்து அல்ல. வெறும் வெளிச்சம் மட்டும் உங்க மேலேயும் படுது, தண்ணீர் உங்க மேலேயும் படுது. இனி நான் தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் உலகத்துக்கு மரித்தவனா இருக்கிறான். கவனிங்க, அதுதான் அவருடைய நற்சாட்சி பத்திரம். எது நற்சாட்சி பத்திரம்? நம்ம செய்கிற நற்கிரியைகள் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள ஜீவிக்கிறது இல்லையா? எப்படி ஜீவிக்குது? இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை இப்படி செய்யணும்னு சொல்லி வார்த்தை சொல்லியிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்குள்ள நடக்கும்போது அதுதான் மனவாட்டிக்கான நற்சாட்சி பத்திரம்ன்ற தீர்க்கதரிசி. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, எகைன் பாருங்க, அடுத்த பாயிண்ட் வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுது பிரிவினை உள்ளதாக இயேசு அடிக்கடி நம்மிடம் கூறி வந்துள்ளார். இயேசு சொன்ன அந்த பாயிண்ட் தான் வச்சேன். பிரிவினை, செப்பரேஷன் எப்பொழுது இருக்கிறதா இயேசு என்ன பண்ணாருங்க? சொல்லிட்டே வந்தார். நாம் தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல விரும்பும் அந்த கடைசி நபருக்கு முன்பாக கடைசியாக ஒரு பிரிவினை இருக்கும் என்று மானிட வர்க்கத்துக்கு முன்னுரைக்கப்பட்டுள்ளது.
தேவனிடத்துல நம்ம அந்த ராப்சருக்கு முன்பதாக அதான் இங்க திருப்பதி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய சமூகத்துக்கு செல்லவிருக்கிறோம். ராப்சரா இருக்கலாம், இல்ல நம் தேவனோட நெருங்கிறதுக்கான அந்த அந்த பார்ட்டா இருக்கலாம். அது ஒரு கணவனா இருக்கலாம், உன்னுடைய மனைவியா இருக்கலாம், உனக்கு தேவையான உலகத்தின் காரியங்களா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம். எதெல்லாம் தேவனுடைய அவிசுவாசமோ, யாருக்குள்ள தேவனுடைய அவிசுவாசம் இருக்குதோ, ஆனா வெளிச்சம் மீது படும். ஆனா அவங்க ஜீவனை உற்பத்தி பண்றதுக்கு இல்ல, தேவனுடைய வித்து என்னவோ உரைக்கப்பட்டுச்சோ அந்த அந்த பாகத்தை வெளிப்படுத்துறதுக்கு இல்லாம இருக்கிறாங்களோ, அப்படின்னா அந்த நிலத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், வித்து இல்லைன்னு அர்த்தம். வித்து இல்லாம ஜீவன் இல்லை. வெளிச்சத்தின் வேலை என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அது வித்தை உயிர்ப்பிக்கிறது மட்டுமே தவிர ஒரு புதிய வித்தை என்ன பண்ணாதது, கொண்டு வராது. வித்து ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்டு அந்த நிலத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வெளிச்சத்தை இன்னைக்கு பிரகாசிக்க பண்றோம். இந்த செய்தி, இந்த மணி செய்தி என்ன பண்றோங்க, பிரகாசிக்க பண்றோம். வெறும் வார்த்தையினால மட்டும் இல்ல, மனவாட்டி தன் வாழ்க்கையின் கிரியைகளினால வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணணும். புரிஞ்சுங்களா? அதனாலதான் உலகத்தின் காரியங்கள்ல இருந்து, உலகத்தின் ஆசாவாசங்கள்ல இருந்து, சொந்த பந்தங்கள்ல இருந்து தேவனோட வார்த்தை என்னென்னலாம் சொல்லுதோ, மற்றவங்க ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, ஏன் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்றீங்க, ஏன் இவ்வுலகத்தின் காரியங்களுக்கு வரல, ஏன் எங்களுடைய எந்த விதமான சடங்காச்சாரமான காரியங்களுக்குள்ள வர்றதுலன்னு சொன்னா, இதுதான் தேவனுடைய வித்து, இதுதான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனவாட்டி. பாருங்க, தேவன் தொடர்ச்சியாக பிரித்து கொண்டே வருகிறார். இன்றிரவும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்குள்ள அது நடக்குதா? யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதும் அதையே செய்து வருகிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்களை காண்கிறீர்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு மெசேஜ் சொல்லும் போதும் அந்த பிரிவினை உங்களுக்குள்ள நடக்கலன்னு சொன்னா, உங்களுக்குள்ள வெறும் வெட்டாந்தரை தான், ஜீவன் இல்லாத பாகத்தை உடையவர்களா இருக்கிறீங்க. அது வேணாம், அது என்ன இருக்கிறாரு, வெறும் பரியல் சைட்ஸ் சொல்றாரு. ஒண்ணுமே இல்லைங்க, ஜீவன் இல்லாத பாகத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. அது அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை பிரிக்கிறார். அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அவர் 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 பேரில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அடுத்தது பாருங்க, இப்ப பாருங்க, அடுத்தது திருவதர்சி முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும், மறுபிறப்பு அடைந்த ஒரு மனுஷனும் பிறந்திருந்தா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பெண்ணும் கர்த்தருக்கென்று நசரேயராக உள்ளனர். நசரேயரை குறிச்சு சொல்றாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சென்டர்ல என்ன இருக்குது, ஒரு மிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா? அந்த மிஸ்ட்ரி என்னவா இருக்குது, அது செப்பரேஷனா இருக்குது. ஆமென். இப்ப பாருங்க, பையனும் கர்த்தருக்கென்று நசரேயராக உள்ளனர் என்பதை இன்றிரவு நான் நம்புகிறேன். ஏனென்றில் அவர்கள் உலக கவலைகளில் நின்றும் உலகம் கூறும் அனைத்தின்றும் தங்களை வேறு பிரித்து உள்ளனர். உலகம் சொல்ற ஒரு காரியத்திலிருந்து தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் என்ன பண்றாங்க, வேறு பிரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. உலக காரியங்கள் எதுவுமே என்ன பண்ண முடியாது, அவங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. உலக காரியங்கள் எதுவும் அவங்களை துக்கப்படுத்தவும் முடியாது. அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே எதுல இருக்கு, தேவனுடைய வார்த்தை மேல அஸ்திபாரப்படப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க உரைக்கப்பட்ட வார்த்தை, அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்க தேவனுடைய சிந்தையில இருக்கிற வார்த்தையின் பாகமா இருக்கிறாங்க. இந்த வார்த்தை வெளிச்சமா மாறி வரும்போது அந்த வார்த்தை மீட் பண்ணுது இல்லைங்களா? அதாவது நமக்குள்ள ஃபீமேல் பார்ட் ஆஃப் த வேர்ட் இருக்குது. இந்த மணி நேரம் செய்தின்றது மேல் பார்ட் ஆஃப் த வேர்ட், ஆண் பாகத்துல இருக்கிற வார்த்தை. அது ரெண்டும் இணையும் போது, டச் ஆகும் போது என்ன உற்பத்தி ஆகும், புதிய ஜீவன் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகுமா இல்லைங்களா? பிளஸ் மைனஸ் என்ன ஆகுதுங்க, இணையும் போது என்ன உற்பத்தி ஆகும், அந்த இடத்துல பவர் என்னங்க உற்பத்தி ஆகும். அதே போல தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களுக்கு தேவனுடைய வித்துக்களா இருக்கிறவங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தை நம்ம அந்த சரத்துக்குள்ள பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காலம் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன், தேவனோட உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா வெளிச்சம் வந்துச்சு. அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற வித்து என்னவா இருந்துச்சுன்னு சொன்னேன், தேவனுடைய வார்த்தை தான் அந்த வித்தா இருக்குது. இப்போ உங்களுக்குள்ளே வார்த்தை, தேவன் இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்படுறதும் அதுவும் வார்த்தையா இருக்கும்போது, இந்த வார்த்தை அந்த வார்த்தையை சந்திக்கும் போது அந்த இடத்துல ஜீவன் உற்பத்தி ஆகுது, பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆம்னி பொட்டன்ட் தேவன் அது என்னங்க நம்மளை நம்பி அதை வெளிப்படுத்துறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, உலக கவலை நின்று அனைத்திலும் தங்களை வேறு பிரித்துக் கொள்கின்றனர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, என்னாகமும் இங்க என்னாகவும் கிடையாது, என்னாகமும் 6ஆம் அதிகாரத்தில் நசரேய அழைப்பு ஒன்று உள்ளது என்று, அது அவர்கள் உலகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு வேறு பிரிக்கிறது என்று நாம் காண்கிறோம்.
என்னாகமத்துல நம்பர்ஸ்ல அரண்ய காண்டದಲ್ಲಿ தேவன் என்ன சொல்றாருன்னா 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு செப்பரேஷன் சொல்றாரு. ஒரு செப்பரேஷன் லாவை தேவன் அங்க வச்சிருக்கிறார். அதான் என்னங்க, நஸ்ரைட்ஸ், நாசரீன்ஸ், நஸ்ரேயர்களை குறித்து பிரமாண தேவன் வச்சிருக்கிறார். அந்த நஸ்ரேய பிரமாணத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே என்ன அப்படின்னு என்னவா இருக்குதுன்னு சொன்னா அது செப்பரேஷனா இருக்குது. பாருங்க, அதை வாசிக்கிறேன். சிம்சோன் தேவனுக்கு என்று நஸ்ரீயனாக இருந்தான் என்று காண்கிறோம். அவன் ஒரு அடையாளத்தின் மூலமாக பிரித்தெடுக்கப்பட்டான். அந்த அடையாளம் என்னவென்றால் அவன் தலைமயிரை நீளமாக வளரவிட்டு அதன் 7 சுருளுக்காக சுருட்ட வேண்டும். அது பிரித்தெடுக்கப்பட்டதன் அடையாளமாக இருந்து ஒரு நோக்கத்திற்காக அவன் அழைக்கப்பட்டான் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு நஸ்ரேய மிஸ்ட்ரியை காட்டுறவங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கூட உரைச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றுறதுக்கு தேவன் என்ன பண்றாரு, ஒரு சீடை தேவன் வித்தை செலக்ட் பண்ணிடுறாரு. அது மூலமா என்ன பண்றாரு, தன்னோட வார்த்தை என்ன பண்றாரு, தயவுசெஞ்சு புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, நஸ்ரேய விரதத்தை குறித்து வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரோட செல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நஸ்ரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுவையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்யப்பட்ட எந்தவித பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் ஆணைகள் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றை புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேயனாய் விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரக்கண் கத்தி அவன் தலைமேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் காலமளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமுறையை வளரவிட்ட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று நசரே விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தன் தாயாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. அவன் நசரேயாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாயிருப்பான். ஆமென். உங்களுக்கு இதான் நசரேய விரதத்துக்கு பின்னாடி இருக்கிறது. நசரேய விரதம் சொன்னா எல்லாருக்கானது அல்ல, பிரத்யேகமாய் தேவனால். அதாவது அன்னைக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை 12 கோத்திரமா வச்சிருந்தார். எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தார். புரிஞ்சுக்கோங்க. அப்படி கொண்டு வரும்போது ஒரு கோத்திரத்தையும் நசரேயர்களா அவங்க தெரிந்து கொண்டார். ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம், அவருக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டுச்சு. அவங்களுக்கு எந்த லேண்டும் கிடையாது. அவங்களுக்கு இந்த 12 கோத்திரத்துல அவங்க கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துல எந்த சுதந்திரமும் என்ன இல்லைங்க, அவங்களுக்கு உயிர் இல்ல. தேவன் என்ன சொன்னாரு, நானே லேவியருக்கு நானே சுதந்திரம் சொன்னாரா இல்லையா? என்னுடைய இடத்துல பணிவிடை செய்யறாங்கன்றாரு. அவங்க ஒரு கோத்திரமா நசரியர்களா இருக்கிறாங்க. ஆனா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நசரியர்களா இருக்குது எப்படின்ற லாவ என்னாகமோ அரண்யக்கான 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. இது ஸ்பிரிச்சுவலி பொருந்தும். நல்ல கவனிங்க. ஆமென். இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துல நசரேய விரதம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, தேவன் பைபிள்ல ஒரு சில நசரேய விரதத்தின் கீழ் பிறந்தவர்களை காட்டுது. அவன் பொருத்தனை பண்ணி கொள்றவங்களும் இருக்கிறாங்க, பார்ட் டைம் நசரேயர்களா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்ல ஃபுல் லைஃப் டைம் அப்ப நசரேயர்களா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க தான் சாமுவேல் போல, ஜீசஸ் கிரைஸ்ட் போல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல சாம்சன், சிம்சோனை போல இவங்கெல்லாம் ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ். பாலெல்லாம் பார்ட் டைமா இருந்து நசரேயர்களா இருந்து வெளியே வந்தவர். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி அவங்க எல்லாம் என்னங்க, தேவனுக்காக பணிவிடை செய்யறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவங்க. இப்போ அந்த நசரேயர்களா இருக்கிறவங்க என்ன செய்யணும்ன்ற சட்டத்தை தான் மேல பார்த்தோம். அவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க முடிய வளரணும். ஏன்னா ஒரு ஆண் முடி வளர்க்கிறது ஒரு ப்ரோஹிபிட்டட், தடை செய்யப்பட்டது பழைய ஏற்பாட்டின்படி. ஒரு ஆண் பெண்ணை போல முடி வளர்க்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒரு முடி வளர்க்கிறது பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அது முடி, நீளமான முடி பெண்ணுக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னா அது மகிமையா இருக்குது. அந்த நீளமான முடி என்னவா இருக்குது, முடி ஒரு பெண் என்ன பண்ண கூடாது, கட் பண்ண கூடாது. மேடம் சொல்றாரு, நம்ம எதுக்குமே டைவர்ஸ் பண்ண கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன எதுக்காக டைவர்ஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேசித்தனத்தினால வெளியே டைவர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. ஆமென். ஆனா தீர்க்கதரிசி இன்னொரு படி போய் அவருக்கு வெளிப்பாட்டு மூலமா சொல்றாரு, முடி கட் பண்ணா டைவர்ஸ் பண்ணலாமா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை முடி கட் பண்ணா டைவர்ஸ் பண்ணலாரு. ஏன் அது சொல்றாரு? அது பின்னாடி ரகசியம் என்னன்னு சொன்னா, அந்த முடி
அந்த நீளமாக இருக்கிற முடி எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு புருஷன் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா ஏதேன்ல பாவம் ஒரு பெண்ணின் மூலமா வந்துச்சு. அதுக்கு முன்னாக ஆதாம் எவ்வளவு சரிசமமா இருந்தாங்க. தேவன் என்னங்க சோல்மேட்டா கொடுத்தார் இல்லைங்களா உங்களுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது பாவத்துக்கு முன்பதாக பெண் என்ன பண்ணார், தேவன் ஆதாமுடைய ஆளுகைக்குள்ள வைத்தார் இல்லைங்களா. வைக்கும் போது அதுக்கு அடையாளமா முடி என்ன வச்சாரு, ஆதாம ஏவாள பெண்ணை வந்து முடி நீளமா வளர்க்கும்படி செஞ்சார். ஆமென். அவள் பெண்ணா இருக்கணும், பெண்ணை ஆணை போல என்ன பண்ணக்கூடாதுங்க, ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு என்ன பண்றதுங்க, நமக்கு கட்டளை இருக்குது. பெண்கள் ஆண்களை போல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, முடி லென்த்தா வளர்க்க கூடாது. ஆமென். நமக்கு இருக்கிற பைபிள்ல இருக்கிற சட்டம் விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு பெண் முடி லென்த்தா வளர்க்கிறான்னா எதுக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அவள் ஒரு ஆணின் கீழாய், அது தகப்பனா இருக்கலாம், இல்ல சகோதரனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். மேரேஜ் ஆவதுக்கு முன்னாடி ஒரு பெண் தகப்பனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவளா இருக்கிறான். மேரேஜ் ஆனபடி ஒரு பெண் தன் கணவன், அதாவது தன்னுடைய கணவனுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவளா இருக்கிறா. அதுக்கு அடையாளமா தான் என்ன இருக்கிறா, முடி வளர்த்திருக்கிறா. அப்படின்னு சொன்னா தலையா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். இப்ப ஒரு பெண் முடிய கட் பண்றா அப்படின்னு சொன்னா என்னங்க, நான் எந்த ஒரு ஆணின் அதிகாரத்துக்கு உட்பட்டவள் அல்ல அப்படின்றது அர்த்தம். நான் யார் பேச்ச கேட்காதவள்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. அப்போ ஒரு மேரேஜான ஒரு பெண் தன் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டதை காட்டுறதுதான் முடி லென்த்தா இருக்குது, அந்த இடத்துல வளர்க்கப்பட்டிருக்குது. ஆமென். இப்ப அவன் கட் பண்றான்னு சொன்னா இந்த புருஷனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன்றத அவன் என்ன பண்றா, காட்டுறா, ஒரு டைப்ல காட்டுறா. அப்படின்னும் போது நீ அவளை பிரி அப்படின்றார் தீர்க்கதரிசி. அதுதான் அந்த மிஸ்ட்ரி. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? ஏன் தீர்க்கதரிசி அவ்வளவு கடுமையா அந்த காரியத்தை பேசுறாரு, புரியுதா இல்லைங்களா? இப்போ முடி கட் பண்றதுக்கு பின்பதாக அது இருக்குது. இப்போ இதை ஒரு ஆண் செய்யும்படிக்கு என்னாகமும் சொல்லுது. என்னாகமத்துல நசரேனா இருக்கு அப்படின்னா தேவனுக்கு என்று விரதம் புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? ஒப்பு கொடுக்கிறது. இப்ப நம்ம பார்த்த புதிய ஏற்பாட்டுல வரும்போது மறுபடியும் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய நசரேயர்களா இருக்கிறோம். நம்ம தேவனிடத்துல ஃப்ரீ வில்லா நம்ம வரோம். எப்படி வரோம் நம்ம? ஃப்ரீ வில்ல என்னங்க, சுயமா ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், உங்களுடைய வெளிச்சம் இன்னைக்கு வந்திருக்குது, எனக்குள்ள வித்தா இருக்குது, அந்த என்னுடைய வித்தின் தாகம் உண்மை நோக்கி இருக்குதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மறுபடியும் நீங்க பிறந்திருந்தீங்களா, நீங்க நசரேய விரதங்களா இருக்கிறீங்க. ஆமென். அப்ப அப்படி இருக்கிறவங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல என்ன நான் சொல்லுதுன்னா முடி லென்த்தா வளர்க்கணும்னு சொல்லுது. அப்படின்னா நியூ டெஸ்ட்மென்ட் வரும்போது முடி லென்த்தா வளர்க்கணும்ன்றது அடையாளம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன முடி லென்த்தா வளர்க்கறதுன்னு சொன்னா என்ன எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா, அவள் ஒரு பெண் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவளா இருக்கிறா. அந்த தலை, அதாவது கணவனுடைய அதிகாரம் இல்லாம எதையும் என்ன பண்ண கூடாது, செய்யக்கூடாதுன்றதை காண்பிக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? அதே போல பழைய பாட்டுல ஒரு ஆண் நசரேய விரதனா இருந்தா அவனும் முடியா லென்த்தா கட் பண்ணும். ஒரு ஆண் முடி என்ன பண்ண கூடாது, வளர்க்க கூடாது. ஏன்னா அப்படி முடி வளர்க்கிறான்னு சொன்னா அவன் கனவீனமா இருக்கிறான்னு அர்த்தம், அவன் தன் நிலையை விட்டு இறங்கிடான்னு அர்த்தம். புரிஞ்சா இல்லைங்களா? அப்படி என்ன அர்த்தம் சொல்ற, ஒரு ஆண் செய்யறான்னு சொன்னா அவன் நசரேய விரதனா இருக்கிறான். நான் ஒரு ஆண்ன்றா அந்த அகங்காரமோ அந்த ஆளுகையோ தன்னை விட்டு இறங்கி தேவன் என் கணவனா இருக்கிறான். ஒரு பெண் எப்படி ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாளோ, அவள் எப்படி தன்னுடைய ஆசாபாசங்கள், தன்னுடைய ஆசைகள் என்னவோ அது கணவனுடைய ஆசையாவும், தன்னுடைய யோசனைகள் என்னவோ கணவனுடைய யோசனையாவும். இப்போ உன் தேசம் என் தேசம், உன் இனம் என் இனம், உன் தேவன் என் தேவன். இதுதான் ஒரு மனைவி ஒரு கணவன் மேரேஜ் பண்ணும்போது இருக்க வேண்டிய விஷயம், ப்ராமிஸ். இது மூணும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதான் ரியல் ப்ராமிஸ். இந்த ரெவலேஷன் இல்லாம ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ண கூடாது. சில பேர் என்ன பண்றாங்க, வேற ஒரு விசுவாசம் என்னங்க, உன் தேசம் வேற என் தேசம் வேற, உன் இனம் வேற ஏன் இனம் வேற, உன் இனம் என்ன இருக்குது பெந்தகோஸ்தேவா இருக்குது, ஏன் இனம் வேற இருக்குது பேப்டிஸ்டா இருக்கு. உன் தேவன் 3 தேவனா இருக்கிறாரு, என் தேவன் ஒரே தேவனா இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? உன் இனம் பிரைடா இருக்குது, ஏன் இனம் உலகமா இருக்குது. இப்படி 2 பேரும் மேரேஜ் ஆக முடியாது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்படி ஒரு ஆண் நசரேய விரதனா வரும் பட்சத்தில் அவன் ஒரு பெண்ணை போல, தேவன் தான் எனக்கு தலையா இருக்கிறார், நான் என்னுடைய சிந்தனைப்படி செயல்பட மாட்டேன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது அது கீழ்ப்படையத்தக்கவனாய் ஒரு பெண்ணை போல என்ன பண்ண, நான் ஒரு ஆண் எப்படி பெண்ணுக்கு அடங்கி இருக்கிறாளோ, தேவன் எப்படி வச்சிருக்கிறாரோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரோ, அதே போல நான் என்ன பண்றேன், அவமதிப்புக்குள்ளா மாற்றிக்கொள்கிறேன். அப்படின்னா முடி வளர்க்கிறேன். அப்போ இனிமையான எப்படின்னா திராட்சை ரசமோ மது எதுக்காக குடிக்கப்பட்டுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் திராட்சை ரசம் இல்லைங்களா, திராட்சை வற்றல், மது, இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா களிப்புக்கு அடையாளமா இருக்குது. கரெக்டுங்களா? சந்தோஷத்துக்கும், களிப்புனா சந்தோஷம், ஜாலியா இருக்கிறது. ஜாலியா இருந்து என்ன பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. உலகத்தால ஆட்கள் என்ன பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ இந்த
நசரேய விரதத்துல இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவன் திராட்சை முடி லென்த்தா வளர்க்கணும். அதே போல திராட்சை வற்றல்கள், கிரேப்ல ஒயினோ இல்ல என்ன ஹாட் ட்ரிங்க்ஸ்னா மது, இது எதுவுமே அவன் குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, உலக சந்தோஷத்தை என்ன பண்ணுறது, உலகத்துக்கு கொடுக்குற எந்த சந்தோஷத்தை என்ன பண்ணக்கூடாது, அவன் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அவனை ப்ரோஹிபிட் பண்ணுது, தடை செய்யுது. அதே போல பிணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லுது. பிணம்ன்றது என்னங்க, மரித்து போன ஜீவன் இல்லாத பாகம் எதுவோ அது பிணமா இருக்குது. அது அவன் தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் வேற யார் இருந்தாலும் முடியாது, பிணத்தடையில தொடக்கூடாது, பிணத்துக்கிட்ட போக கூடாது இல்லைங்களா. வேற ஏதாவது இறந்த மிருகங்களுடைய மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இதை ப்ரோஹிபிட் பண்ணுது. இது நியாய பிரமாணத்துல நசரேய விரதத்துக்கு சொல்ற சட்டம். இதற்கு என்ன சொல்றாரு, மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்துவனோ ஒரு கிறிஸ்துவ பெண்ணோ நசரேயர்களா இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், உலகத்தின் காரியத்துல தேவனுடைய வார்த்தை நம்ம மனவாளனுக்காக நம்முடைய கணவனுக்காக நம்ம ஆவிக்குரிய முடிய வளர்த்திருக்கிறோம். அப்படின்னா என்னுடைய உலகத்தின் ஆசைகள்லாம் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். பவுல் சொல்றாரு இல்லையா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றையும் செய்ய மாட்டேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு இல்லைங்களா. ஒன்றுக்கு நான் அடிமை பண்ணல, எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஃப்ரீ வில் தேவன் கொடுத்திருக்காரு இல்லையா. ஆனால் நான் ஏன் செய்யறதுன்னு சொன்னா, நான் என் கணவன் மணவாளன் இன்னைக்கு வார்த்தையா இருக்கிறார், அவர் என்னவா இருக்கிறாரோ அந்த வார்த்தையை நான் கீழ்படியறதுக்காக உலகம் இந்த மாம்சம் ஒரு சில விஷயங்களை விரும்புது, இந்த மாம்சம் ஒரு சில விஷயங்களை விரும்புது. அந்த மதுவை போல, பழைய ஏற்பாட்டுல மதுவை போல இல்லைங்களா, கிரேப் ஒயினை போல விரும்புது. அதெல்லாத்தையும் எப்படி இந்த பழைய நசரேய விரதத்துல இருக்கிற சட்டத்தின்படி ஒரு நசரேயன் அதெல்லாம் அவனுக்கு தடை செய்யப்பட்டதோ, எந்த பண்டிகைகள் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஒயினை சாப்பிடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், ஒரு மனுஷனுடைய அதிகமான கஷ்டம் என்னன்னு சொன்னா ஒரு மரணம், சொந்த பந்தங்கள் மரணம், அந்த மரணமே நடந்தா கூட அதை போய் தொடக்கூடாது, அந்த கஷ்டத்துல கூட பங்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லப்படுதோ. அதே போல ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனா இருக்கிறவர்த்த, ஒரு மனுஷியா இருக்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவ, அவங்களுக்கு தேவன் தான் தலையா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணும், தன்னுடைய ஃப்ரீ வில்ல உண்ணுன்றது. ஃப்ரீ வில் என்னங்க, சுய சித்தத்தை விட்டுட்டு, நான் என்ன செய்ய முடியல, சுய சித்தத்தை விட்டு இந்த உலகம் கூடக்கூடிய எந்த சந்தோஷங்களை அனுபவிக்காத ஒரு மனுஷனா தேவன் என்ன சொல்றாரா, என் கணவன் மனவாள என்ன சந்தோஷமா தான் என்னுடைய சந்தோஷம் சொல்லத்தக்கதாகும். இந்த உலகம் இந்த பூமிக்குரிய எல்லாம் யாரும் அவங்க மரித்ததுன்னு சொன்னா அசுத்தமானது, பாவம் தான் மரித்தது. பாவத்துடைய சம்பளம் மரணம். பாவத்தால் மரிச்சிருக்கிற எந்த காரியத்தால தன்னை தீர்த்துப்படுத்துறது தொடக்கூடாது. அதோட கூட கனெக்ட் பண்ணக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. அதுதான் நசரேய விரதத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். இந்த நசரேய விரதத்துல வந்த ஒரு மனுஷன் தான் சாம்சன். ஒரு அடையாளத்தின் கீழே பிறந்தவன். எப்படிங்க, தேவனால் ஒரு ரட்சகனா எழுப்பப்பட்டவன். இன்னைக்கு கூட தேவனோட வித்துக்கள் எதுக்காக அனுப்பப்பட்டவங்க, இந்த பூமியில மீட்பை கொண்டு வர்றதுக்கு, மீட்பின் வேலையை முடிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டவங்க தான் நம்ப இல்லைங்களா. தேவனுடைய சிந்தையில மகத்தான 3 நோக்கங்கள் இருக்குதா இல்லையா. அத முதல் நோக்கம் என்னங்க, தேவன் தனக்குள்ளானது இல்ல. அந்த 7th சீலுக்கு பின்னாடி 3 நோக்கம் இருந்துச்சு. 3-fold mysteries behind the 7th seal. 7th சீலுக்கு பின்பதாக 3 நோக்கம் இருந்துச்சு. First mystery is the God தனக்குள்ள எல்லாத்தையும் எதுக்குள்ள ஊத்துறாரு, கிறிஸ்துக்குள்ள ஊத்துறாரு. ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி. செகண்ட் மிஸ்ட்ரி, God கிறிஸ்து தனக்குள்ள எல்லாத்தையும் மனவாட்டிக்குள்ள ப்ரீ எமினன்ஸ் இன் என்னங்க, ஹிஸ் பிரைட், அவருடைய மனவாட்டிக்குள்ள ப்ரீ எமினன்ஸ்ன்றது முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறது. அப்படின்னா மனவாளன் வார்த்தையா இருக்கிறார். தேவன் சிந்தையில் இருந்த எல்லா பாகமும் வார்த்தையை வெளிப்பட்டு அந்த வார்த்தை மனவாட்டிக்குள்ள ஊற்றப்படும் போது, அப்படின்னா மனவாட்டி நீங்களும் நானும் இருக்கிறோம். அவங்களை ப்ரீ எமினன்ஸ் என்ன அர்த்தம், முதன்மை ஸ்தானம். முதன்மை ஸ்தானம் என்ன இல்லைங்களா, இப்போ ஒரு 10 பொருள் இருக்குது, நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதை தான் என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள முதல் ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி தேவன் மனவாட்டிக்குள்ள அவரோட வார்த்தையை தான் முதல் ஸ்தானமா எடுக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாராம். வார்த்தை என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணும், தன் மனவாட்டி அதுவா இருக்கணும், தன் வாழ்க்கையை அப்படியே அமைச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாராம். அதான் செகண்ட் நோக்கம். அவர் தனக்குள்ள மனவாட்டிகளை ஊற்றிக்கொண்டு அந்த முதன்மை ஸ்தானத்தை வகிக்கணும். அப்படின்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு நான் தான் முதலா இருக்கணும், நான் சொல்றதுதான் உங்களுடைய ஆசையா ஏக்கமா விருப்பமா இருக்கணும்னு சொல்லி ஒரு கணவன் சொல்கிறார். மனைவி அதே போல என்னுடைய ஆசை தான் உங்களுடைய ஆசையா இருக்கணும்ன்ற. புரியுதுங்களா உங்களுக்கு, புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு. ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க, ஆசை விருப்பப்படுகிற 2 பேர் காதலர்கள் என்ன பண்றாங்க, என்னுடைய ஆசை உன்னுடைய ஆசையா இருக்கணும், உன்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் இருக்கணும், உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய விருப்பம் என்னவோ அது என்னுடைய விருப்பம், உன்னுடைய விருப்பம் இல்லாத எதுவோ என்னுடைய விருப்பம் அதேன்றாங்க இல்லைங்களா.
அதுதான் அந்த ப்ரீ எமினன்ஸ், அந்த அகாத லவ் மனவாட்டிக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் செகண்ட் ஃபோல்ட். இப்ப இந்த செகண்ட் ஃபோல்ட் அதன்படி தேர்ட் ஃபோல்ட் என்னவா இருக்குன்னு சொன்னா, இந்த மனவாட்டி மனவாளம் சேர்ந்து இந்த பூமியை மீட்டு கொள்றாங்க. அப்படின்னா மனவாட்டி இந்த ஸ்தானத்துக்குள்ள வரும்போது என்ன பண்றான்னு சொன்னா, பூமியோட சிருஷ்டிகள் எல்லாம் மீட்புக்குள்ள வருது இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சகலமும் கர்ப்ப வேதனைப்படுது. ஏன்? ஆதாம் விழுந்து போனதுனால சர்வ சிருஷ்டி என்ன பண்ணுச்சு? விழுந்து போச்சு. இப்ப ஆதாம் திருமத்த மூல நிலைக்கு வரும்போது அந்த பூமி இருக்கிற மூல நிலைக்கு வருது. இப்ப நம்ம அதுவா இருக்கிறோம். நம்ம ஆதாம் ஏவாளா இருக்கிறோம். அந்த ஆதாம் வந்து நமக்கான கிரியத்தை செலுத்தி நமக்குள்ள வந்து முதல் ஸ்தானத்தை வகிக்கும் போது அவர் என்னவா இருக்குன்னு சொல்லி சிந்தையை வெளிப்படுத்தப்படிச்சோம். அதெல்லாம் நமக்குள்ள வெளிப்படுத்தப்படும் போது இப்போ இயற்கை இந்த பூமி மீட்கப்படுது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி அந்த சாம்சனை தேவன் ஒரு அடையாளத்தின் கீழே வைத்தார். இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க? மீட்டுக் கொள்ளும் ஒரு மீட்பரா ரட்சகரா வச்சா. அதுக்குள்ள தேவன் அந்த சாம்சனுக்குள்ள ஒரு ஆம்னி பொட்டன்ட் வெளிப்படுத்தணும் தேவன் நினைச்சா. ஆம்னி பொட்டன்ட்னா என்னங்க? சர்வ வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவரை யாருக்குள்ள வெளிப்படுத்தணும்னு நினைச்சார்? அந்த நசரேயனுக்குள்ள வெளிப்படுத்தணும்னு நினைச்சார். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப அங்க 3 நோக்கம் புரியுதா? முதல் நோக்கம் என்ன பண்றாரு? தேவன் தனக்குள்ளானத கிறிஸ்துக்குள்ள ஊத்துறார். கிறிஸ்து தனக்குள்ளானத மனவாட்டிக்குள்ள ஊத்துறாரு. மனவாட்டி என்ன பண்ணுங்க? மனவாட்டி மனவாள சேர்ந்த பூமியை நாங்க மீட்டுக்கணும். சாம்சனுக்குள்ள பாக்குறோம். சாம்சன் வாழ்க்கையில 3 நோக்கம், 7th seal 3 நோக்கம் நிறைவேறுது. 7th seal என்னங்க? கம்மிங் ஆஃப் தி லார்ட். தேவன் யாரை சந்திக்கிறார்? சாம்சனுடைய அப்பாவும் அம்மையா சந்திக்கிறாரா? மனோவை சந்திக்கிறாரா? அந்த பெண்ணை சந்திக்கிறார். அதான் கர்த்தர் இறங்கி வந்தார். அதான் ஃபர்ஸ்ட் ஃபோல்ட். தேவன் தனக்குள்ளதான் என்ன பண்ணாருங்க? ஊற்றினார் இல்லைங்களா? ஊற்றும் போது அது செகண்ட் எங்க ப்ரொடியூஸ் பண்ணுது? மனவாட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்குள்ள, அதாவது சாம்சன் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறார் இல்லைங்களா? சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப அதுக்குள்ள தேவன் என்ன வச்சாருன்னு சொன்னா 7 fold மிஸ்ட்ரியை வச்சாரு. 7 seals. அது தேவன் தானே. அது எங்க இருக்குன்னு சொன்னா சாம்சன் தலையில 7 lakhs இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? 7 lakh. அப்படின்னா அந்த முடியில இருக்கிற பின்னல்களா? பின்னல்லாம் தெரியுது இல்லைங்களா? 7 ஜடைகள், பின்னைகள். அந்த ஜடைகளுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அதுலதான் தேவனுடைய வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவரே இருக்குது. எங்க இருக்குது? தலையில தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு மனவாட்டியுடைய தலை யாருங்க? கிறிஸ்து தான். தலைக்கல் தான். அதுலதான் என்ன இருக்குது? அந்த மிஸ்ட்ரிய 7 fold glory இருக்குது. 7 இடிகள் இருக்குது. அதுலதான் மனவாட்டி வல்லமையோடு கூட மீட்பின் வேலையை முடிக்க வேண்டியவளா இருக்கிறா. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? நசரேயர்கள் செப்பரேஷன் இப்ப செய்யும் போதுதான், அந்த செப்பரேஷனுக்குள்ள இருக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும்? முழு செப்பரேஷனுக்குள்ள இருக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமையே தேவனால என்ன பண்ண முடியும்? முழுசா பயன்படுத்த முடியும். அந்த மீட்பின் வேலையை முடிக்க முடியும். தேவன் எது கொடுக்கணும்னு நினைக்கிற தன் ஜனங்களுக்கு அது கொடுக்க முடியும். ஒரு நேரத்துல சாம்சன் தன்னுடைய நசரே வீரத்தை மீறினா சபை மீறிச்சு. மீறிச்சா இல்லைங்களா? பிணத்தை தொட்டார்ல, சிங்கத்துடைய பிணத்தை தொட்டாரா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? அந்த பெண்ணால், ஒரு அந்நிய பெண்ணால் தீட்டுப்பட்டாரா இல்லையா? அப்ப தன் தலையில இருக்கிற ரகசியத்தை என்ன பண்ணிட்டார்? வெளியில சொல்லிட்டார். தன் ரகசியத்தை எங்க சொல்லக்கூடாது? மனவாட்டி தனக்குள்ள கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம் அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார். தேவன் என்னங்க? தேவனுடைய வல்லமை சாம்சனுடைய தலையில இருக்குது. சூப்பர் நேச்சுரல் பவர் அதுக்குள்ள இருக்குது. அந்த மிஸ்ட்ரி உலகம் தெளிவா எதுக்கு அடையாளமா இருக்குது? உலகத்துக்கு அடையாளமா இருக்குது. உலகத்தோட கூட சாம்சன் என்ன பண்ணாருங்க? ஐக்கியப்பட்டார். நீங்க தேவனுடைய வித்துக்களா உலகத்தோடு ஐக்கியப்பட்டீங்களா மகிமை எழுந்து போயிடுவீங்க. இறக்கப்படும் போது சாம்சன் எது போச்சுன்னா கண்ணு போச்சு. கண் எது அடையாளமா இருக்குது? ப்ராஃபிட். அப்படின்னா நீங்க என்ன உலகத்தோடு ஐக்கியப்படும் போது ப்ராஃபிட் எது சொன்னாலும் கவலை இல்லைன்ற கண்டிஷனுக்கு வந்துருவீங்க. சொந்த என்ன சொல்றாங்களோ, இல்ல அண்ணன் தம்பி என்ன சொல்றாங்களோ, உலகம் என்ன சொல்றாங்க, உலகம் என்ன சொல்றதோ, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றதோ, என்னோட மாம்சம் எதை இச்சுக்குதோ அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்றதுக்குள்ள வந்துருவீங்க. ஒரு சின்ன பையன் பெந்தகோஸ்தக்காரன் சொல்றதை கேட்கறது லெவலுக்கு வந்துருவீங்க. சிறு குழந்தை எதுக்கு அடையாளமா இருக்குது? பெண்டகோஸ்டல் மைண்ட் செட் அடையாளமா இருக்குது. பெண்டகோஸ்டல் பேபிஸ் அடையாளமா இருக்குது. அவங்க கடைசியில என்ன பண்றாங்க? சாம்சன் நடத்துற லெவலுக்கு வந்துச்சு. அவங்க சொல்லி கொடுக்குற லெவலுக்கு வந்துருச்சு சபை. ஆமென். ஏன்னா கண்ணை என்ன பண்ணிட்டாங்க? சாம்சன் எழுந்துட்டார். ஆனா தேவன் முன்குறிக்கப்பட்டு வச்சதுனால அந்த முடி வருது. முடியில தான் மிஸ்ட்ரி இருக்குது. கண் வர கிடையாது. எது திரும்ப ரிப்பீட் ஆச்சு? முடி வந்துச்சு. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? செப்பரேஷன்ன்றத கவனிச்சுக்கோங்க நல்லா. பாருங்க, நான் கடைசியா முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. கடைசியா முடிக்கிறேன், கவனிங்க. புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கிற ஒருத்தரும் நசரேயர்களா இருக்கிறோம்.
அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் அந்த பிளெஸிங்ஸ்க்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சென்டர்ல தான் என்ன இருக்குதுங்க? ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அந்த செப்பரேஷன். அந்த நசரேயனுக்கே உரிய ஒரு காரியம் தான் செப்பரேஷன். அவிசுவாசம் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் விட்டு பிரியறது தான் என்ன இருக்குது? நசரேயனுடைய வேலையா இருக்குது. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இங்க அந்த வேலையில நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் இன்னும் என்ன பிடிச்சிட்டு இருக்குது, எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க. அபிரகாம தேவனை எங்க பாபிலோன் வெளியே வர சொன்னார், நீ மேற்கு நோக்கி போன்னு சொன்னார். அங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை நிறைவேறது எப்போ நிறைவேறுதுன்னு சொன்னா, அபிரகாமோடு கூட அங்க ஒரு விசுவாசி, ஒரு பாவன விசுவாசி வரார். யாருன்னு சொன்னா லோத். யாரா இருக்கிறார்? பிரதமர் சொன்னார், அபிரகாம் ஒரு டாலர் நோட்டு, வெள்ளி டாலர் நோட்டு 100 லோத்து சேர்ந்ததான் ஒரு அபிரகாம்ன்ற. அபிரகாமோட லோத்து இருக்கிற வரைக்கும் அபிரகாமா தேவனை என்ன பண்ண முடியல, அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. தேவனை பிரிக்கிறார். ஒரு நேரம் வருது, ஒரு ஸ்குவீஸ், ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். 2 பேருக்கு அங்க சண்டாவுது. அப்ப லோத்து என்ன பண்றாரு? பிரிஞ்சு போறார். அபிரகாம் தேவனோட வார்த்தையை ப்ராமிஸை பிடிச்சுனே நிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு செப்பரேஷன்! எகிப்துல செப்பரேஷன் பண்றார், அங்க இருக்கிற லோக்கல் பீப்புளோட செப்பரேஷன் பண்றார். தேவனோட வார்த்தை என்னவோ அதெல்லாமா இருக்கும்படிக்கு அபிரகாமை தேவன் கூப்பிடுறார். அது போல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பட்சத்தில் என்னென்னலாம் அவிசுவாசமோ, அவிசுவாசனோடனே அவங்க கூட பேசக்கூடாது, அந்த காரியங்களோட ஐக்கியப்படக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. அவிசுவாசத்தின் தன்மைகள் என்ன இருக்குதோ அதோட கூட ஐக்கியப்படக்கூடாது. அவங்களோட நாலேஜ் அவங்களோட நாலேஜ் என்னவோ அந்த நாலேஜ் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம என்ன இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவலி ஹையர் கிளாஸ் பீப்புளா இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய விதத்துல உன்னத ஜனங்களா நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய தாட், நம்முடைய மனவாளுடைய வார்த்தை தான். புரிஞ்சுங்களா? ஏன் இன்னொன்னு தேவன் நமக்குள்ள மனவாட்டிக்குள்ள அவருடைய கிரியைகளை செய்ய முடியலன்னு சொன்னா, இன்னும் டோட்டல் செப்பரேஷன் இல்ல, முழுசுமா இல்ல. நம்ம அபிரகாமுடைய சீட்ஸா தான் இருக்கிறோம். ராயல் சீட் ஆஃப் அபிரகாமா நம்ம தான் இருக்கிறோம். கரெக்ட். மறுபடியும் பிறந்த அனுபவத்தோட வந்திருக்கிறோம். ஆனாலும் என்னோட தாகமே வேறையா இருக்குன்னு சொன்னா, நீங்க மறுபிறப்பின் அனுபவத்திலே கேள்வியா இருக்கிறீங்க உங்களுக்குள்ள. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க சகோதரன் சகோதரி, எந்த நிலையில இருக்கிறீங்க? தேவன் உங்களுக்குள்ள இந்த 3 நோக்கத்தை வச்சிருந்தாருன்னா, அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்காக வச்சிருந்தாருன்னு சொன்னா, முதல்ல தேவன் தனக்குள்ளானதை கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றினார். கிறிஸ்து தான் உங்களுடைய கணவனா இருக்கிறார். கிறிஸ்து தனக்குள்ளானதை மனவாட்டி அப்படின்னா மனவாட்டிக்குள்ள ப்ரீஎமினன்ஸ், முதன்மை ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர்றது. அப்படின்னா தேவன் உங்களுடைய கணவனுக்கு தலையா இருந்து, கணவன் உங்களுக்கு தலையா இருக்க விருப்பம் கொண்டு, அதுல நீங்க முதன்மை ஸ்தானம் உங்களோட கணவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. 2வது, இந்த கணவனும் மனைவியும் அப்படின்னு சொன்னா மனவாளனும் மனவாட்டியும் இணைந்து பூமியை ரெட்டைன் பண்ண முடியும். அந்த இடத்துலதான் சர்வ வல்லமை வெளிப்படுது, மீட்பு அங்கதான் வெளிப்படுது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தினுடைய ரகசியம் அங்க ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்து நிறைவேற்றுக்குள்ள கொண்டு வருது. நம்ம யோசிச்சு பாருங்க, எந்த நிலையில இருக்கிறோம்? வேற கண்களை மூடலாம், கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நன்றி ராஜா. வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த ரகசியத்தை குறிச்சு பார்த்தோம். அந்த செப்பரேஷனா இருக்கிறது பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஆதியிலிருந்து நீ செப்பரேஷனை விரும்பி கொண்டே வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட அதே கர்த்தாவை மனவாட்டிக்குள்ள நீர் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் மணவாளனாய் வந்து இந்த நாள்ல வெளிச்சத்தை நீ பிரகாசிக்க பண்ணும்போது, இந்த உலகத்தோட பூமியோடு கூட இருக்கிற நாங்கள் அந்த கழுகு குஞ்சுகளாய் அந்த ராஜ கழுகின் சத்தத்தை கேட்டு அதிக்கப்பட்ட மாம்சத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இன்னும் மாம்சத்துல இருக்கிற ஒரு சில காரியங்கள் பிரியாமல் இருக்கலாம். அது இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கும் போதே, நல்ல தேவனே, இந்த உலகத்திலிருந்து பிரித்து வார்த்தையே எங்களுடைய முதன்மை ஸ்தானமாய் இருக்கும்படி செய்யுங்க. மணவாளனும் வார்த்தையா இருக்கிறார், மணவாட்டியும் வார்த்தை ஆகும் போது இருவரும் சேர்ந்து அந்த மீட்பின் பணியை முடிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தாவே அந்த ஒரு செப்பரேஷன் நடக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய ஆம்னிபொட்டன்ட் சர்வ வல்லமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே உலக காரியங்கள் எதெல்லாம் இன்னும் பிரியாம இருக்கிறத எல்லாவற்றையும் பிரித்து போடுங்க ராஜா. உலக ஆசைகள், உலக எண்ணங்கள், உலக யோசனைகள், உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பிரித்து ராஜா கர்த்தாவே நாங்கள் சரியானபடிக்கு தெய்வீக குடும்பமாய் இருக்க, தேவனுக்கு ஏற்ற அந்த மனவாட்டியின் பாகமாய் இருக்க, அந்த சபையின் அங்கத்தினர்களாய் இருக்க கிருபையை கூட்டி கொடுங்க. அப்படி நாங்கள் இருக்கும்போது அந்த மார்க் 16 எங்களுக்குள்ள நிறைவேறுகிறது. அந்த பூமி மீண்டும் ரெட்டைன் ஆகுகிறது ராஜா. மீட்பு பணி முடிகிறது ராஜா. அது இந்த நேரத்துல மனவாட்டியை கொண்டு நீர் வார்த்தைக்கேற்ற மனவாட்டியை சார்ந்திருக்கிறீர் என்று பார்க்கிறோம்.
பலப்படுத்துங்க. அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு ராஜா ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளாய் போய் அந்த ஆவிக்குரிய நினைவுகளுக்கு போக கிருபையுங்க. பலப்படுத்துங்க. அந்த 3 விதமான நோக்கத்தை இந்த நேரத்துல நிறைவேற்ற இறங்கி வந்திருக்கிறீர், அதற்காக கூட நன்றி. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. சில காரியங்கள் எங்களுக்குள்ள கர்த்தாவே நோவா இருந்தாலும் அதை நன்மையா இருக்கிறது பார்க்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற சீல் பிதுக்கப்பட்ட பாகங்களை நாங்கள் காண்கிறோம் ராஜா. அது பிதிக்கப்பட்டு ராஜா சரியான மருந்து எங்கள் மேல் போடப்பட்டிருக்கிறது, அதற்காக கூட நன்றி. பலப்படுத்துங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.